Next concept is real life application of conics. அதில் first concept parabola எடுத்துக்கிறோம். The interesting application of parabola involving their use as reflector and receivers of light or radio waves. reflector இருக்கு, receiver இருக்கு. receiver எங்க இருக்கு? of light and radio waves. இதில் ரெண்டுலையும் இருக்கு. For instance, the cross section of car headlight, flashlight or parabolas wherein the gadgets are formed by the paraboloid of revolution about the axis. இந்த காரோட ஹெட்லைட்டு ஃப்ளாஷ்லைட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு அதனோட இன்சைட் போர்ஷன் எடுத்து கிராஸ் செக்ஷன் நம்ம பார்த்தோம்னா அது பேரபோலாய்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அந்த கான்செப்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பல்ப் இந்த ஹெட்லைட் ஃப்ளாஷ்லைட் இஸ் லொக்கேட்டட் அட் த ஃபோக்கஸ் and the light from the point is reflected outward parallel to the axis of symmetry. So இங்கே வந்து எப்படின்னா reflected outward parallel to the axis of symmetry. axis of symmetry க்கு parallel நமக்கு reflect ஆகுது outwardல. While satellite dishes and the field microphones used at spotting events, incoming radio waves or sound waves parallel to the axis are reflected into the focus, intensifying the same. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டில் வந்து வெளியில் அவுட்வேர்டில் ஃபோக்கஸ் ஆகுது. இதில் வந்து ரேடியோ வேவ்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆகி அந்த ரிசீவ் பண்ணுற வேவ்ஸ் வந்து என்னன்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரியில் என்னதுன்னா அந்த ஃபோக்கஸில் போய் நமக்கு இப்போ அந்த ஃபோக்கஸ் பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. In a solar cooking, a parabolic mirror is mounted on the rack with the cooking pot hung in the focal area. Incoming sun rays parallel to the axis are reflected into the focus, produced a temperature high enough for cooking. அதே மாதிரி இந்த சோலார் குக்கர் இந்த கான்செப்டையும் இதில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ரேக் மாதிரி ஃபார்மேட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த குக்கர் வந்து எப்படி அந்த பாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து அந்த பாட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா parabolic arches are the best stable structure also considered for their beauty. To name a few, the arch on the bridge of river Godavari, Andhra Pradesh, India, the Eiffel Tower in Paris, France. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜு டவர் இதெல்லாம் வந்து ஸ்டேபிலிட்டிக்காகவும் அந்த பியூட்டிக்காகவுமே அந்த வந்து பேரபோலிக் ஷேப் எடுத்திருக்காங்க. கீழே அந்த ரெண்டு ஃபிகரில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரிவரில் இருக்கிற அந்த பிரிட்ஜில் வந்து இந்த பேரபோலிக் ஃபார்மேட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஈஃபில் டவரில் பார்த்தீங்கன்னா அந்த பேரபோலிக் ஷேப் அந்த இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டிக்காகவும் பியூட்டிக்காகவுமே இது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பேரபோலாவோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்புறம் ரீட் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போ இந்த ரியல் லைஃப் அப்ளிகேஷன் யூஸ் ஆகிற சம்ஸை பற்றி அது எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 5.5 அதில் தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம். தேர்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்கன்னா அட் அ வாட்டர் ஃபவுண்டைன் the water attains a maximum height of 4 meter at horizontal distance of 0.5 meter from its origin. If the path of the water is a parabola, find the height of the water at the horizontal distance of 0.75 meter from the point of origin. இப்போது இந்த சம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மால் டயக்ராம் ஃபஸ்ட் எடுக்கிறேன், ஜென்ரல் டயக்ராம். இப்போ இதுதான் வந்து பேஸு. இங்கே தான் ஃபவுண்டைன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபவுண்டைன் ஸ்டார்ட் ஆகி இப்படி ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு இப்படி வந்து திருப்பி வந்து கீழே வந்துடுது. வாட்டர் வந்து இப்படி கீழே வந்துடும். ஏன்னா ஃபவுண்டைன் இப்படி ஆரம்பமாச்சுன்னா அப்படி போயிட்டு ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகும். திருப்பி அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் குறைஞ்சனே வந்துடும். என்னோடய மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அவ்வளோ சொல்கிறாங்கன்னா 4 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆரிஜின் ஸ்டார்டிங். ஆனால் எங்கே இருந்து 4 மீட்டர் எப்போ ரீச் ஆகுது அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரிஜின்லேருந்து 0.5 மீட்டர் அவை.
0.5 மீட்டர் அவையில் வந்து 4 மீட்டர் ரீச் ஆகுது. அதே மாதிரி 0.75 மீட்டரில் என்னோடய ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஆரிஜின்லேருந்து 0.75, இங்கேருந்து ஃப்ரம் ஆரிஜின் இங்கேருந்து 0.75 மீட்டரில் வாட் த ஹைட், இந்த ஹைட் என்னவாக இருக்கும், இந்த ஹைட்டு என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் அதே டைப் தான், கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டாக சேஞ்சஸ் வருது. இந்த டயக்ராம் நான் போட்டு காமிக்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து என்னாச்சுன்னா ஒய் ஆக்சிஸ் வந்துருச்சு. ரைட்டு, இங்கே தான் ஆரிஜின் ஓ இருக்குது, ஆரிஜின் ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது. இங்கே இருந்தால் ஃபவுண்டெயின் நமக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டார்ட் ஆகிற ஃபவுண்டெயின் வந்து இந்த ஃபவுண்டெயின் இப்படி ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே போயிட்டு என்ன ஆகுது, இப்படி ஒரு மேக்ஸிமம் ஹைட் வந்து ரீச் ஆகுது. மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு திருப்பி என்ன ஆகுதுன்னா அப்படியே கீழே டவுன் வந்துடுது. சிமெட்ரிக்காக அப்படின்ற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு இப்படி டவுன் ஆகிடுச்சு. இந்த மேக்ஸிமம் ஹைட் இருக்கு இல்லையா, இந்த ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா இது வந்து 4 மீட்டர். இந்த 4 மீட்டர் எப்போ வந்துச்சுன்னா 0.5 மீட்டர் அவையில் வந்துச்சு. 0.5 மீட்டர் அவையில். அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட ஹைட், இங்கே இருக்கிற இந்த ஹைட் என்னன்னு பார்க்கணும். இது எப்போ நமக்கு வந்திருக்குன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 0.75 மீட்டர், 0.75 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட்டு, இப்போ இந்த கான்செப்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெர்டெக்ஸ் வந்து இங்கே டாப்பில் இருக்குது. ஸோ அந்த வெர்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன். அப்போ இப்படி ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணால் இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து எக்ஸ் டேஷ். இந்த ஹைட்லேருந்து ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிங்கன்னா இது வந்து we can take it as ஒய் டேஷ். இப்போ இங்கே தான் வி இருக்குது, வி ஆஃப் ஹெச்,கே. ஹெச்,கேன்றது எக்ஸ், ஒய். எக்ஸுன்றது 0.5, ஒய்ன்றது 4. இது ஆக்சுவலாக ஹெச்,கே. இந்த கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹச், இது வந்து கேன்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டு, அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is a P, this is Q and this is R. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த Q அப்படின்ற பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தேவை PQ தான் வேணும். இந்த Qன்ற பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய எக்ஸ் டிஸ்டன்ஸ், இதனோட ஒய் டிஸ்டன்ஸ். இதனோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜின்லேருந்து இங்கே வரைக்கும் என்ன இருக்குன்னா 0.75. இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு அன்னோனாக இருக்கனால இதை வந்து y1 எடுக்கிறோம். அப்போது 0.75, y1, 0.75, y. The parabola is open downward. Parabola is open downward. இப்போ டவுன்வர்டில் என்ன செய்கிறோம், இல்லை ஹெச்,கேன்ற கான்செப்ட் வர மாதிரி இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஏன்னா வி ஆஃப் ஹெச்,கே கொடுத்துருக்கனால. அப்போ என்ன செய்கிறோம், ஆக்சுவலி ஓப்பன் டவுனோட x² = -4ay, ஆர்ஜின் 0 இருந்தால். இப்போ நமக்கு வெர்டெக்ஸ் வந்து ஹெச்,கேன்னு இருக்கனால x - h the whole square equal to -4a into y - k. இந்த கான்செப்ட். இப்போ from the figure p of h,k அப்படின்றது என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.5, 4 அப்படின்னு இருக்குது. 0.5, 4. இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், இது ஒய் டிஸ்டன்ஸ், இது சரி, இது ஹச், இது வந்து கே, ஹெச்என்கே ஹெச். இப்போ இதில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் மைனஸ் ஹெச்சுக்கு பதிலாக 0.5 போட்டுங்க, ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் மைனஸு கேக்கு பதிலாக 4 போட்டுக்கங்க. கேக்கு பதிலாக 4 போட்டிருக்கேன். இப்போ இது கே வந்துச்சு. இப்போ இந்த ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா பர்டிகுலராக இந்த ஆர்ச்சோட ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிரும். இந்த ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா x, y வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும். x, y எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச இந்த நோன் பாயிண்ட்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நோன் பாயிண்ட்ஸுன்றது இங்கே என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிங் த்ரூ த பாயிண்ட் எடுக்கணும். பாசிங் த்ரூ த பாயிண்ட்ன்றது இங்கே தான் ஸ்டார்டிங். அப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட் வந்து ஆரிஜின்றது என்னென்னா 0,0. அப்போ இந்த கர்வ் வந்து இது வழியாக பாஸ் ஆகுதுன்னா 0,0 வழியாக பாஸ் ஆகுது. அப்போ இட் பாசஸ் த்ரூ
இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ. எக்ஸுக்கு 0 போட்டோம்னா என்ன ஆகும்னா 0 minus 0.5 the whole square equal to minus of 4a into 0 minus 4. இப்போ minus of 0.5 the whole square equal to இங்கே வந்து minus of 4a into minus 4 மட்டும் இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.25 அப்படின்னு கிடைக்கும். இந்த மைனஸ் இது வந்து வேன்லி 4a மட்டும் இங்கே எடுத்துங்க. இந்த 4 இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 4 இங்கே வச்சுன்னா டிவைட் பை 4 வரும். அப்போ 4a வேல்யூ நமக்கு 4 அப்படின்னு கிடைக்குது. therefore the equation of the fountain is என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா x minus 0.5 the whole square equal to minus of 4aக்கு பதிலாக 0.25 divided by 4 into y minus 4 எடுத்துட்டாச்சு. q of 0.75 y1 lies on it அது மேலே இருக்குன்னு சொல்கிறோம். அப்படின்போது என்ன சொல்கிறோம், இது எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக வந்து 0.75 minus 0.5 the whole square equal to minus of 0.25 divided by 4 into y வேல்யூ வந்து y1 minus 4 ரைட். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்னா 0.25 சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் 0.25 the whole square equal to minus of 0.25 divided by 4 into y minus 4 அப்படி கிடைக்குது. இப்போ இது இங்கே கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். இது என்ன ஆகும்னா 0.25 into 0.25 into 4 divided by 0.25 that is equal to minus of y1 minus 4 இப்படி இருக்குது. இப்போ என்ன ஆகுனா இந்த 0.25 வந்து 0.25 கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் பண்ணும்போது 0.25 into 4 பண்ணோம்னா 1 அப்படின்னு கிடச்சிரும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது இட் இஸ் a 1 that is equal to minus of y1 minus 4 அப்படின்னு கிடைக்கும். y1 minus 4 இப்போ என்னன்னா that is equal to 1 is equal to minus y1 plus 4. y1 இந்த சைடு வந்து plus y1 4 minus 1 அப்போ y1 is equal to 3. therefore the required height is 3 meter. Exercise number 5.5 question number 4. An engineer designed a satellite dish with a parabolic cross section. The dish is 5 meter wide at the opening and the focus is placed 1.2 meter from the vertex. Option subdivision A. The position a coordinate system with the origin at the vertex and the x-axis on the parabola's axis of symmetry and find the equation of the parabola. Find the depth of the satellite dish at the vertex. Find the depth of the satellite dish at the vertex. இப்போ என்ன சொன்னோம், இது பேரபோலிக் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து சேட்டலைட் டிஷ்ஷு எப்படி இருக்குது அப்படின்னா அதனோட 5 மீட்டர் ஒய்டு இருக்குது. எங்கே இருக்குன்னா ஓப்பனிங்கில் வந்து 5 மீட்டர் ஒய்டு இருக்குது. ஃபோக்கஸ் வந்து எங்கே இருக்குன்னா 1.2 மீட்டர் இருக்குது. பிளேஸ்ட் ஆன் ஃப்ரம் த வெர்டெக்ஸ்லேருந்து 1.2 மீட்டரில் வந்து ஃபோக்கஸ் இருக்குது. அடுத்து என்ன சப்டிவிஷன் ஏ சொல்லியிருக்காங்கன்னா பொசிஷன் அ கோஆர்டினேட் சிஸ்டம் வித் த ஆரிஜினில் நீங்கள் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் பொசிஷன் பண்ணுங்கள் அட் த வெர்டெக்ஸ். ஆரிஜின் எங்கே இருக்கணும்னா வெர்டெக்ஸ் எங்கே இருக்கணும் அட் த ஆரிஜின் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் ஆன் த பேரபோலாஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் தான் என்ன இருக்கணும், பேரபோலாஸ் ஆக்ஸாக இருக்கணும்.
axis of symmetry இருக்கணும். Find the equation of the parabola. இப்போ axis of symmetry is x-axis அப்படின்னா only two type. என்ன parabola open rightward or leftward, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும். ஸோ நம்ம open rightward எடுத்துக்கலாம். parabola open rightward கான்செப்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யலாம், என்னோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். parabola open rightward அதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்து வந்து டெப்த்து பார்க்குறோம். அதனோட டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஸ் அட் த வெர்டெக்ஸில் அதனோட டெப்த்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன சார் கொஸ்டின் நம்பர் 4. ஸோ கொஸ்டின் நம்ம இங்கே பார்த்துட்டோம். இங்கே நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அண்ட் ஈக்குவேஷன் த பேரபோலா. கண்டிஷன் வந்து எக்ஸ்-ஆக்சிஸ் த பேரபோலாஸ் ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கிற மாதிரி. ஆர்ஜின் அட் த வெர்டெக்ஸ், ஆர்ஜின் எங்கே இருக்கணும், அட் த வெர்டெக்ஸில் இருக்கணும். அடுத்து வந்து 5 மீட்டர் ஒய்டு அண்ட் ஓப்பனிங் and the focus is placed 1.2 meter from the vertex. இதான் கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி பார்க்குறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டெப்த் ஆஃப் த சேட்டலைட் டிஷ் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். எங்கே இருந்துன்னா வெர்டெக்ஸ்லேருந்து அதனோட டெப்த்து நம்ம பார்க்கணும். சரிட்டு இதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம எக்ஸ்-ஆக்சிஸ்ன்ற கான்செப்ட் இருக்குங்களா, என்ன செய்யணும், parabola ஓப்பன் ரைட்வர்டு கான்செப்ட் எடுத்துக்கிறேன். இஸ் அன் x-axis, axis of symmetry. இது வந்து y-axis, y எடுத்துட்டாச்சு. இங்கே தான் ஆரிஜின் இருக்குது 0,0. இந்த இடத்துல வெர்டெக்ஸ் இருக்குது, வெர்டெக்ஸ் எடுத்து தான் ஆரிஜின். இப்போ parabola ஓப்பன் ரைட்வர்டு சிமெட்ரிக் கர்வ் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போது இந்த ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஓப்பனிங். இந்த ஓப்பனிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, இந்த ஓப்பனிங் வந்து have the wide is 5 மீட்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குது, இந்தலேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 5 மீட்டர். ஓகேவா, இது ஏ இது பி அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போது இட்ஸ் 5 மீட்டர். சரி, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்னோட ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட ஃபோக்கஸ் வந்து எஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா விஎஸ், விலேருந்து எஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 1.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. விஎஸ் வந்து 1.2 மீட்டர் இந்த வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இதை சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏபி எடுத்தாச்சு, இதை வந்து சின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெப்த்து தான் விசி. விசி இஸ் த டெப்த் ஆஃப் த சேட்டலைட். இப்போ விசியோட லென்த்து வேணும். அடுத்து வந்து பேரபோலாவோட ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சரை ஸ்டார்ட் பண்ணுறேன். சொல்யூஷன் வந்து from the given data, consider a parabola open rightward. Consider a parabola open rightward. The equation of the parabola is equation of the நம்ம பார்க்குறது A subdivision பார்க்குறோம். Equation of the parabola is y square equal to 4ax. Here vs இதோட தான் வந்து a. நான் வந்து a எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் கொடுத்தாச்சு. 1.2 மீட்டர். ரைட்டு. அடுத்து வந்து நமக்கு தேவை வந்து இது 5ன்னு கொடுத்துட்டனால இதை சிமெட்ரிக்காக ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்கே ஒரு 2.5 இருக்கும், இங்கே ஒரு 2.5 இருக்கும். இப்போ பியோட கோஆர்டினேட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோட கோஆர்டினேட்ஸ் எடுக்கும்போது எக்ஸ் வந்து எக்ஸுன்றது டெப்த்து, இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸு, இதுதான் டெப்த்து வந்து அன்னோன். அப்போ எக்ஸை இது x1, இதை வந்து x1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். x1 எடுத்துக்கிட்டாச்சு. டெப்த்து வந்து x1. ஒய் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2.5. ஒய் டிஸ்டன்ஸ் வந்து 2.5, அதை மார்க் பண்ணியாச்சு. டெப்த் வந்து x1, ஒய் வந்து 2.5. தட் இஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏவோட வந்து 1.2
into x. Therefore y square equal to 4.8 into x is the required equation of the parabola. The required equation of the parabola. Subdivision 1 முடிஞ்சிருச்சு. இப்போ subdivision number 2 எடுக்கிறேன். That is a b. b என்ன சொல்கிறோம்? let x1 be the depth of the satellite dish at the vertex. And also from the figure ஃபிகரில் வந்து VC equal to x அப்படின்னு எடுத்துக்கிறேன். And the wide of the opening வந்து AB equal to எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. that is will take பண்ணுறப்போ AC equal to BC equal to 2.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிமெட்ரிக் about x axis அதனால் இது வந்து 2.5. that is will take the coordinate B வந்து என்ன எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா x1, 2.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். that is the point B is equal to x1, 2.5. the point P of x1, 2.5 lies on the parabola. therefore equation பாருங்கள் இது xக்கு இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் இது x ஆகும் இதை y அப்ளை பண்ணுங்கள் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ yக்கு வந்து என்ன சொன்னால் 2.5 the whole square equal to 4.8 into x வந்து it takes an x1 2.5 என்ன சொன்னால் 5/2 the whole square அப்படின்னு எடுத்துக்கிறேன். that is equal to 4.8 into x1 எடுத்துக்கிறேன். ஏன்னா 2.5 5/2 தான். அப்போ 5/2 டிவைட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சோம்னா 2.5 கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 divided by 4 into இங்கே இருக்குது என்னாச்சா இங்கே வரும்போது டிவைடில் வரும் டிவைட் பை 4.8 that is equal to x1. இப்போ மல்டிப்ளை டிவைட் பை 10 இங்கே பண்ணுறோம்னா என்னன்னா 250 divided by 4 into 48 அப்படின்னு வரும். 4 into 48 that is equal to x1. 250 divided by 192 that is equal to x1. that is equal to x1 அப்படி இருக்கும். therefore x1 equal to 1.3 meter. x1 equal to 1.3 meter வரும். the depth of the satellite dish is 1.3 meter. ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சு. exercise 5.5 question number 5. Parabolic cable of 6 meter portion of the roadbed of a suspension bridge are positioned as shown below. Vertical cables are to be spaced every 6 meter along this portion of the roadbed. Calculate the length of first two of these vertical cables from the vertex. Right. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு parabolic
ஃபார்மேட்டு இந்த பிரிட்ஜில் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 6 மீட்டர் போர்ஷன், 60 மீட்டர் போர்ஷன். இந்த 60 மீட்டர் போர்ஷன் வந்து இந்த ஃபுல் லென்த் இருக்குது. இதில் வந்து ரோட் பெட் இருக்குது. ஸோ அந்த கேபிள் வந்து 3 மீட்டர் அபோவ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த 3 மீட்டர் அபோவில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த கேபிளோட வெர்டெக்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுங்க. இந்த பேரபோலிக் ஃபார்மேட்டோட வெர்டெக்ஸ் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கேபிளில் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, வெர்டெக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு 2 வெர்டிக்கல் கேபிளோட ஹைட் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கேபிள், செகண்ட் கேபிள், இந்த 2 வெர்டிக்கல் கேபிளோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு இம்பார்ட்டண்டான ஐடியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி வெர்டிக்கல் கேபிள் வந்து ஸ்பேஸ்ட் ஈக்குவலி, ஒவ்வொன்றும் வந்து 6 மீட்டருக்கு டிஃப்ரென்ஸில் வந்து இதை ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 6 மீட்டர் கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதான் சுச்சுவேஷன். இதை நம்ம சம்மா போட போகிறோம். ரைட், இந்த டயக்ராமாக நம்ம கன்வீனியன்ட் அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிக்கிற போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துக்கிட்டோம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து ரோட் பெட் இந்த மாதிரி இருக்குது. இது ரோட் பெட் இருக்குது. இங்கே ஒரு பில்லர் இருக்குது, இங்கே வந்து ஒரு பில்லர் இருக்குது. ரைட், இப்போ இது ரெண்டும் இப்படி வந்து ஒரு பேரபோலிக் கேபிள் ஃபார்மேட்டில் இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கேபிள் ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இதான் என்னோடய வெர்டெக்ஸ். இந்த இடம் தான் இந்த வெர்டெக்ஸ் இருக்குது. இந்த வெர்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இந்த வெர்டெக்ஸ் வந்து 3 மீட்டர், இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர் இருக்குது. அடுத்து இது ஹோல் பார்க்கும்போது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60 மீட்டர். இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து 60 மீட்டர் போர்ஷன் ஆஃப் த ரோட் பெட் இப்படி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட டோட்டல் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 16 மீட்டர். அது இந்த சைடு அதே மாதிரி 16 மீட்டர் இருக்குது. ஓகே, இது வந்து 16 மீட்டர் போர்ஷன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் கேபிள் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வெர்டிக்கல் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரோட் பெட். இந்த ரோட் பெட் ஃபார்மேட் இப்படி இருக்குது. இதுதான் அந்த வெர்டெக்ஸ்ன்றது. இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு கேபிள், செகண்ட் கேபிளோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நான் என்ன செய்கிறேன், இந்த வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிற போகிறேன். இந்த சைடு இந்த சைடு நான் சரினா இப்படி ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிற போகிறேன். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு கேபிள், இது வந்து செகண்ட் கேபிள். இது 2 கேபிளோட ஹைட் இதான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே 3 மீட்டர்னால் இங்கேயும் 3 மீட்டர் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா 3 மீட்டர் இருக்கும். இந்த 3 மீட்டர் போக ரிமைனிங் இருக்கிற போர்ஷனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 மீட்டர். இங்கே ரிமைனிங் இருக்கிறது வந்து 13 மீட்டர். ஏன்னா 16 டோட்டலில் 3 போக 13 இருக்கும். இப்போ ஏபி அப்படின்றது நான் ஒரு இதை எடுத்துட்டோம்னா இது என்ன எடுத்துன்னா சிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ இது வந்து இப்போ நான் எக்ஸாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணேன்னா அப்போ இந்த இடத்துல ஒரு ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன இருக்கும், டிசைன் ஒய் ஆக்சிஸ் அப்படி ஃபார்மேட் இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த இதனோட கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோஆர்டினேட் வந்து இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒய் டிஸ்டன்ஸ், இது சிமெட்ரிக்கல் கர்வாக மாறிடும். அப்போ இது வந்து 30 மீட்டர். இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 30 மீட்டர், இங்கிட்டு ஒரு 30 மீட்டர் வந்துடும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கிட்டு ஒரு 30 மீட்டர் அப்படி ஸ்ப்ளிட் ஆயிரும். அப்போ இங்கேருந்து இங்கே உள்ளது இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 30 மீட்டர் இருக்கும். ஒய் டிஸ்டன்ஸ் இதுதான் வந்து 13 மீட்டர் இருக்கும். 30,13 அப்படி இருக்கும். ரைட்டு, அடுத்தது என்ன செய்கிறோம், இந்த 2 தான் நம்ம இந்த 2 ஹைட் தான் பார்க்க வேண்டியது. இப்போ ஏபிசி முடிச்சாச்சு. இது வந்து இஎஃப் இந்த ஜிஹெச்னு எடுத்துக்கிறோம். இஎஃப் ஜிஹெச் இதோட ஹைட்டு தான் வேணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன எடுத்துக்கலாம், இது வந்து ஒய் யூனிட். ஆக்சுவலி இது ஒய், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. இந்த ஒவ்வொன்றுக்கு நடுவில் இங்கே ஒரு 6 மீட்டர், இங்கே வந்து ஒரு 6 மீட்டர், இப்படி எல்லாமே 6 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 6 மீட்டர், இப்படி எல்லாமே ஈக்குவலி ஸ்பேஸ்டு. எல்லா கேபிளுமே வந்து ஈக்குவலி ஸ்பேஸ்டு 6 மீட்டர் அப்படி இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன். அப்போ இதோட கோஆர்டினேட் என்ன இருக்கும், ஈயோட கோஆர்டினேட் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஈயோட கோஆர்டினேட் என்னன்னா இங்கேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 6, ஒய் டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கங்க.
அதே மாதிரி இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6, அப்போ 6 + 6 வந்து 12 வரும். 12, y அப்படின்னு எடுத்துக்குவோம். 12, y. ரைட், இதான் அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம ப்ராப்பராக மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இங்கே தான் சொல்யூஷன் இது பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரம் த டயக்ராம் the parabola is open upward, மேலே இருக்குது. அப்போ the equation of the parabola is எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்வர்டு ஃபார்மேட்டு. அப்வர்டு வரும்போது அப்போ என்ன வரும்னா x² = 4ay, x² = 4ay அப்படின்னு இருக்குது. இங்கே வெர்டெக்ஸ் வந்து நம்ம ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் 0, 0ல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டு, இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிற போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் த்ரூ, ஃபஸ்ட்டு டேக் த நோன் பாயிண்ட். It passes through the point f 30, 13 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இது x, இது y அப்ளை பண்ணுறீங்க. x வந்து 30² = 4a × y வந்து 13 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ 30² வந்து 30 × 30 டிவைடட் பை 13, that is equal to 4a அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனில் 4aக்கு பதிலாக இந்த வேல்யூ போட்டுட்டோம்னா இப்போ இந்த கேபிள் இந்த இந்த பிரிட்ஜோட ஈக்குவேஷனாக மாறிடும். முதல் இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ இந்த 4aவோட வேல்யூ அப்ளை பண்ணோன்னே இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி மாறிடும்னா இந்த பிரிட்ஜோட பர்டிகுலர் ஈக்குவேஷனாக மாறிடும். இந்த ஈக்குவேஷன் பிகம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x² = 30 × 30 divided by 13 × y. இப்போ வந்து பர்டிகுலர் பிரிட்ஜோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அன்னோன் பாயிண்ட்ஸை ஒன்று அப்ளை பண்ணுறோம். இப்போ கேஸ் 1 வரேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லென்த்து பார்க்குறேன். லெட் விஎஃபோட டிஸ்டன்ஸ் வந்து 6 ஆகும். அதே மாதிரி இஎஃபோட டிஸ்டன்ஸ் வந்து ஒய். EF = y அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்டு EF = y எடுத்தாச்சு. therefore the point is 6, y. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த டெஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் வேல்யூ, இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். ஒய்யாகவே இருக்குது. இப்போ 6² = 30 × 30 divided by 13 × y. as usual you take it as ஒய்ன்னு எடுத்துக்கங்க. அப்போ 6 × 6 இது இந்த சைடு கொண்டு வந்தால் ரெசிப்ரோக்கல் ஆகும்போது இங்கே 13 வந்துடும். டினாமினேட்டரில் என்னன்னா 30 × 30 அப்படி வரும். ஏன்னா இது மல்டிபிளில் வந்துடும், இது ரெண்டும் டிவைடில் வரும். that is equal to y அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து 6 பைசா 30, இந்த 6 கேன்சல் பண்ணால் 6 பைசா 30, 13 divided by 25 that is equal to y அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ்வல் ஃபார்மேட்டில் டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணி பார்க்கும்போது இங்கே 25 இருக்குது, இங்கே வந்து 13 இருக்குது. அப்போ 0.30 எடுத்துட்டோம்னா 4 5 20, 5 times 5 times வந்து 125 வரும். அடுத்து 5 எடுக்கிறேன், ரிமைனிங் 5. இப்போ 0 எடுத்தோம்னா 2 times 50 = 0 ஆயிரும்.
அப்போ நமக்கு என்ன வரும்னா 0.52 that is equal to y. 0.52 equal to y. பட் நமக்கு என்ன இருக்குன்னா டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் ஒரு 3 மீட்டர் வேறு ஆட் ஆகணும். என்னோட 3 மீட்டர் வந்து ஆட் ஆகணும். அப்போ என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கேபிள் ஃப்ரம் த ரோடு, ஹைட் ஆஃப் த ஃபஸ்ட் கேபிள் ஃப்ரம் த ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் டிஸ்டன்ஸோட ஒரு 3 ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஒய்ன்றது 0.52, அதோட ஒரு 3 ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 3.52 மீட்டர். ரைட், ஃபஸ்ட் கேபிள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3.52 மீட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃப்ரம் த டயக்ராமில் வந்து லெட் விலேருந்து ஹச் வரைக்கும் இருக்க டிஸ்டன்ஸு, விலேருந்து ஹச், விஹெச் இஸ் ஈக்குவல் டு 6 + 6 that is equal to 12 வரும். விலேருந்து ஹெச் வரைக்கும் எப்படி இருக்குன்னா 6 + 6 equal to 12. அண்டு அகெயின் என்ன செஞ்சுக்கிறோம்னா ஜிஹெச் அப்படின்றத ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துக்கிறீங்க. இட் இஸ் அ ஒய். ரைட்டு, therefore the point GS எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12, y அப்படின்னு இருக்கும். ரைட், இப்போ தட் இஸ் இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்கள். இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய் வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். ஆக்சுவலி ஈக்குவேஷன் 1 வந்து x² இருக்குது. x² அப்படின்றது என்ன இருக்குன்னா 12² equal to 30 × 30 divided by 13 × y வந்து as usual ஒய்யாக இருக்குது. இது வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 1ல் இருந்து. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணால் 12 × 12ன்னு வச்சுக்கலாம். தட் இது வந்து இந்த சைடு கொண்டு வந்து ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 13 divided by 30 × 30 that is equal to y அப்படின்னு வரும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 6 = 12, 5 × 6 = 30, 2 × 6 = 12, 5 × 6 = 30. அப்போ என்ன ஆகும்னா 2 × 2 4, 4 × 13 வந்து 52 divided by 5 5s are 25 that is equal to y. இப்போ அகெயின் இதை லாங் டிவிஷன் ஃபார்மேட்டில் எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 இங்கே 25 எடுத்தோம்னா 2 25s are 50. அப்போ 2 இருக்குது, பாயிண்ட் வச்சுக்க 0, அகெயின் ஒரு 0 வரும், திருப்பி 0 எடுத்துக்கோங்க 8 டைம். therefore நமக்கு என்னன்னா 2.08 that is equal to y கிடைக்குது. 2.08 equal to y. பட் இந்த செகண்ட் கேபிள் அதே மாதிரி ரோட்லேருந்து பார்க்கும்போது 3 மீட்டர் ஆட் ஆகணும். ரோட்லேருந்து வரும்போது 3 மீட்டர் ஆட் ஆகணும். therefore equal to y plus 3. yன்றது என்னன்னா 2.08 plus 3 இருக்குது. அப்போ 5.08, 2 3 ஆட் பண்ணிங்கன்னா 5.08. therefore the height of the first 2 vertical cable the height of the first 2 vertical cables from the vertex
The height of the first two vertical cable from the vertex are 3.52 meter and 5.08 meter. .52 meter and 5.08 meter. ஸோ இதோட சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல சம், நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. Exercise number 5.5, question number 8. Assume that water issuing from the end of the horizontal pipe 7.5 meter above the ground describes a parabolic path. And the vertex of the parabolic path is at the end of the pipe. At the position 2.5 meter below the line of the pipe, the flow of the water has curved outward 3 meter beyond the vertical line. Through the end of the pipe, how far beyond this vertical line will the water strike the ground? ஓகே, இப்போ இங்கே வந்து இது பேரபோலா கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹரிசாண்டல் பைப்பு வாட்டர் வந்து இஷ்யூ ஆகுது அட் த எண்டு. ஹரிசாண்டல் பைப்பு எண்டில் வாட்டர் வந்து இஷ்யூ ஆகிற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஹரிசாண்டல் பைப்போட ஹைட் வந்து என்னன்னா 7.5 மீட்டர் அபோவ் த கிரவுண்ட்லேருந்து 7.5 மீட்டர் அபோவ் இருக்குது. இது வந்து இட் ஃபார்ம், அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகிறது வந்து ஃபார்ம் பேரபோலிக் பாத் ஃபார்ம் ஆகுது. இந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த பேரபோலிக் பாத், வெர்டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த பைப்போட எண்டில் இருக்குது. அட் த பொசிஷன் ஆஃப் 2.5 மீட்டர், at the position of 2.5 meter below the line of the pipe, flow the water curved outward 3 meter beyond the vertical line. Through the end of the pipe, how far beyond this vertical line will strike the ground? Okay, இந்த சிச்சுவேஷனும் ஒரு சிம்பிள் டயக்ராமில் உங்களுக்கு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். you will get some idea. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஸ்டின் நம்பர் 8 நம்ம பார்க்குறது வந்து கொஸ்டின் நம்பர் 8. இப்போ நம்மகிட்ட இப்படி ஒரு பைப் இருக்குது, இது ஒரு பைப்பு. இந்த பைப்போட இது வந்து கிரவுண்டு, இங்கே வந்து கிரவுண்ட் இருக்குது. இட் இஸ் எ கிரவுண்டு, இது கிரவுண்டு. வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. வாட்டர் பைப்லேருந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது என்னன்னா ஸ்ட்ரைட் அப்படி இப்படி கீழே வராது, இப்படி ஃபார்ம் ஆகி இப்படி வருது. ஸோ வாட்டர் ஃப்ளோ, இந்த வாட்டர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகி தரையில் டச் பண்ணுது. இந்த இடத்துல வந்து தரையில் டச் ஆகுது. இது வந்து வாட்டர் ஃப்ளோ. இப்போது இந்த எண்ட் ஆஃப் த பைப்பில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டிக் இப்படி வச்சுருக்கோம். இது எவ்வளோ இருக்குன்னா 7.5 மீட்டர் ஹைட்டில் இந்த பைப் இருக்குது. 7.5 மீட்டர் ஹைட்டில் பைப் இருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, 2.5 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் த பாத். இங்கேருந்து ஒரு 2.5, இங்கே வந்து ஒரு 2.5 மீட்டர் பிலோ த லைன் ஆஃப் த பாத், 3 மீட்டர் பியாண்டு. இப்படி இங்கே வந்து 3 மீட்டர் பியாண்டு கவுட் அவுட்வேர்டு. இந்த வாட்டர் வந்து இப்படி கர்வ் ஆகுது, 3 மீட்டர் பியாண்டில் வந்து கர்வ் ஆகுது. ரைட்டு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹவு ஃபார் பியாண்ட் த வெர்டிக்கல் லைன் வில் ஸ்ட்ரைக் த கிரவுண்டு. இந்த கிரவுண்டுக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, x1 இது நம்ம கேட்டிருக்காங்க. இங்கேருந்து இதுக்குள்ள டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. இதுதான் ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா ஜஸ்ட்டு இந்த சைடு இப்படி ஒரு இந்த ஃபார்மேட் இப்படி எடுத்துட்டோம்னா இவள்கிட்ட பேரபோலா. இந்த ரெண்டு சைடு எப்படி இருக்கும், பேரபோலா. இந்த எண்டில் தான் வெர்டெக்ஸ் இருக்குது. அப்போ பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு எடுத்துக்கலாம், பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ நான் எப்படி எடுத்துக்கிற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸ் ஆக்சஸ், இங்கே வந்து ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இட்ஸ் அ பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு. இட்ஸ் அ பேரபோலா ஓப்பன் டவுன்வேர்டு இந்த கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து x1 இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து 7.5 ஃபுல் லென்த் வந்து 7.5 மீட்டர். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து 2.5 இருந்துச்சு, இங்கே 3 மீட்டர் இருந்து. சப்போஸ் இங்கே P அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நான் செலக்ட் பண்ணேன், எப்படி இருக்கும், என்னோடய எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 3ஆகவும் ஒய் டிஸ்டன்ஸ் வந்து 2.5 இருக்கும்.
ரைட்டு. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் Q அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து x1, ஒய் டிஸ்டன்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் லென்த்து. பட் இது நெகட்டிவ் சைடில் இருக்குது. அப்போ -7.5 -7.5 வரும். -7.5. இப்போது P அப்படின்ற பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,2.5 இருக்குது. Q அப்படின்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னா x1, -7.5 இந்த ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஸோ பாருங்கள், இது வந்து பேரபோலா. இங்கே தான் வெர்டெக்ஸ் இருக்குது, இங்கே தான் பைப் எண்டு. இந்த பைப் எண்டு தான் வெர்டெக்ஸ் நமக்கு 0,0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். வெர்டெக்ஸ் வந்து 0,0 ஓப்பன் டவுன்வர்டாக இருக்குது. இது வந்து 2.5 மீட்டர் பியாண்டு, இது பிலோ த 2.5 மீட்டர், இது 3 மீட்டர் பியாண்டு இந்த கர்வ் அவுட்வேர்டு த வாட்டர், கர்வ்ட் அவுட்வேர்ட் த வாட்டர். அடுத்து வந்து இந்த கிரவுண்ட்லேருந்து பைப்போட எண்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 7.5 மீட்டர் இருக்குது. இங்கே ஏன் -7.5 எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து குவாட்ரண்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஒய் வந்து நெகட்டிவ் இருக்கும். அந்த கான்செப்டுக்காக எடுத்துருக்கோம். ரைட்டு. இப்போ இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஃப்ரம் த கிவன் டேட்டா the parabola is open downward. From the given data the parabola is open downward எடுத்துட்டாச்சு. Therefore the equation of the parabola is equation of the parabola is x square equal to -4ay அப்படின்னு இருக்கு. ரைட். இப்போ we select the points. இங்கே என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். லெட் P அப்படின்னு ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது எப்படி இருக்குன்னா 3, -2.5. இங்கே வந்து 3, ஏன்னா நெகட்டிவ் அகெயின் இது எப்படின்னா நெகட்டிவ் சைடில் இருக்கிறனால -2.5. 3, -2.5 அண்ட் Q என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q is also x1, -7.5. ஓகே. P and Q are the 2 point. அது ரெண்டு எங்கே இருக்குன்னா ஆன் த பேரபோலா கர்வ். ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து அந்த பேரபோலா கர்வ். ஃபஸ்ட்டு நோன் பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ வேல்யூ. ஏ வேல்யூ கிடச்சிச்சின்னா பர்டிகுலராக அந்த வாட்டர் பாத்தோட ஈக்குவேஷன் கிடச்சிரும். அந்த பாத்தோட ஈக்குவேஷனில் அன்னோன் பாயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ரிசல்ட். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன், அப்ளை த நோன் பாயிண்ட், யூ வில் கெட் ஏ வேல்யூ. then apply the unknown point, you will get a result. இந்த x1 அப்படின்றத நமக்கு தேவையான அந்த distance between the vertical line and the water strike the ground. Sorry. And the point P of 3, -2.5 lies on the parabola. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 3² ஈக்குவல் டு -4a இன்ட்டு -2.5 3² வந்து 9 ஈக்குவல் டு -8 ++ எடுத்துங்க 4a இன்ட்டு 2.5 அப்படின்னு வரும். அப்போ 10 வரும். ஸோ 10 இன்ட்டு a, அப்போ 9/10 தட் இஸ் ஈக்குவல் டு a அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² ஈக்குவல் டு -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 9/10 இன்ட்டு ஒய் அப்படின்னு வரும். 9/10 இன்ட்டு ஒய். Now the point Q of x1, -7.5 is also அப்போ என்னம்னா x² வந்து x1² ஈக்குவல் டு -4 இன்ட்டு
9/10 into உயோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் 7.5. x1 square equal to minus of 4 into 9/10 7.5 inch. இப்போ என்ன அப்படி பார்த்தா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 4 இன்ட்டு 4 இன்ட்டு தான் மல்டிப்ளை பண்ணியாச்சு. அப்போ 9 இன்ட்டு 330/10 அப்படின்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 7.5 வந்து 13 மாறும் 10. இப்போது 100 கேன்சல், இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 square equal to 9 into 3. இப்போ x1 equal to plus or minus வரும். இது லென்த்ன்றால only take the positive. Square root of 9 into 3 எடுங்க. அப்போ என்ன வரும்னா we'll get a result as x1 equal to 3√3 அப்படின்னு வரும். ஏன்னா 9 வந்து 3 மாறிடும். இது √3 மீட்டர். xn equal to 3√3 meter. Therefore, the water strike the ground at a distance of at a (3√3 meter). The water strike the ground at the distance of 3√3 meter. So இதோட சம்மந்தம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 5.5. Question number 9. On lightning a rocket cracker, it gets projected in a parabolic path and reaches a maximum height of 4 meter when it is 6 meter away from the point of projection. Finally, it reaches the ground 12 meter away from the starting point. Find the angle of projection. ஸோ 9th கொஸ்டின். இப்போ அந்த கொடுத்துருக்க சுச்சுவேஷன் ஒரு சிம்பிள் டயக்ராமில் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இதான் கிரவுண்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்து இது வந்து ராக்கெட் கிராக்கர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது இப்படி ஃபயர் பண்ணுறாங்க. இது இப்படி ஃபயர் பண்ணோன்னே என்னாகுன்னா அந்த இப்படி இது வந்து சம் ஆங்கிளில் இப்படி மூவ் ஆகுது. என்னோடய பாத்து வந்து இப்படி மூவ் ஆகுது. இப்படி போயிட்டு என்னென்னா போயிட்டு இப்படி ஒரு மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆன பிறகு திருப்பி என்ன ஆகுது, அப்படியே வந்து கிரவுண்டை டச் பண்ணிடுது. மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிவிட்டு கிரவுண்டை டச் பண்ணுது. அப்போ இதனோட பாத் எப்படின்னா பேரபோலாவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 6 மீட்டர் என்னோடய மேக்ஸிமம் ஹைட் இந்த இடத்துல இருக்குது. மேக்ஸிமம் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 மீட்டர் இருக்குது. இது எப்போ ரீச் ஆகுனா 6 மீட்டர் அவே. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 6 மீட்டரில் இதாகிடுது. அடுத்து ஒரு 6 மீட்டரில் கிரவுண்டை டச் பண்ணியிருக்குது. ஸோ டோட்டலாக வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து 12 மீட்டர் இருக்கும். 6 மீட்டரில் மேக்ஸிமம் பாயிண்ட்டு, அடுத்து வந்து 12 மீட்டரில் எண்ட் பாயிண்ட். இதுதான் அந்த கான்செப்ட்டு. ஸோ இந்த ராக்கெட் கிராக்கரோட இந்த பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ராக்கெட் கிராக்கர் இதுதான் அந்த பார்த்து கொடுத்துருக்கோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோடய ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்றது இங்கே இருக்குது. இதுதான் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். தட் இஸ் அ தீட்டா. தி ஆஸ்ட் தீட்டா கே. அப்போ இது எப்படி பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரபோலிக் ஈக்குவேஷன் பார்த்துட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டு அடுத்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இந்த இதில் நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்த்துட போகிறோம். இது வந்து நம்ம கொடுத்துருக்க சுச்சுவேஷன் ஒரு அப்ராக்சிமேட் டயக்ராம் பார்த்துருக்கோம். இதை வந்து XY ஆக்சிஸில் இப்போ நம்ம மார்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து X ஆக்சிஸ், இங்கே என்ன இருக்குன்னா இட்ஸ் Y ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்கிறோம், இதான் மேக்ஸிமம் ஹைட். இந்த இடத்துல தான் இங்கே தான் நமக்கு வெர்டெக்ஸ் வரும். மேக்ஸிமம் ஹைட்டில் தான் வெர்டெக்ஸ் 0 வரும். அப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிற மாதிரினா இங்கே கீழே கிரவுண்ட் இங்கே இருக்கும், இன்னொன்று இங்கே இருக்குது. அப்போ இந்த கர்வ் இப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படி போயிட்டு மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு திருப்பி என்னன்னா கிரவுண்ட் அப்படி டச் பண்ணுது. சிமெட்ரி கர்வாக இருக்குது. இது பேரபோலா. இப்போ பேரபோலா ஓப்பன் டவுன்வர்ட் அப்படின்ற கான்செப்டில் நமக்கு இருக்குது. இப்போ இது வந்து என்ன செய்கிறோம், இது 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே வந்து 4 மீட்டர், இங்கே ஒரு 6 மீட்டர், அதே மாதிரி இங்கே ஒரு 6 மீட்டர் அவே. அப்போ இந்த பாயிண்ட்ஸில் மார்க் பண்ணி பார்க்குறோம். இங்கே மார்க் பண்ணால் இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் X வந்து நெகட்டிவ், Y நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். அடுத்து அப்போ என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா X டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுத்துக்கிறோம், -6,
ஒய்யும் -4, ஏன்னா ஒய்யும் நெகட்டிவில் இருக்கும் -6, -4. இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்டில் இருக்குது. ஃபோர்த் குவாட்ரண்டில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒய் மட்டும் தான் நெகட்டிவ். அப்போ எக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்கும்போது +6, -4, +6, -4 இந்த மாதிரி இருக்குது. சரி, ரைட்டு. இதுதான் இந்த சுச்சுவேஷன். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கணும். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்றது இந்த பிளேஸில் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அங்கே தான் அந்த ராக்கெட் கிராக்கர் இருக்குது. இதான் அந்த ராக்கெட் கிராக்கர். இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டான்றது இந்த இடத்துல நான் பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரம் த கிவன் டேட்டா the parabola is open downward. The equation of the parabola is open downward அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா x² - -4ay. ஏன்னா வெர்டெக்ஸ் 0, 0 இருக்கனால நம்ம x² - 4ay. இதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பரபோலா ஓப்பன் டவுன்வர்டு. இப்போ இட் பாசஸ் த்ரூ the point -6, -4. ரைட்டு. அப்போ இது எக்ஸு, இது வந்து ஒய். இங்கே அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் அப்ளை பண்ணால் -6 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு ஒய் வந்து -4. -6 அப்படின்றது 36 ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ 4a, இந்த 4 இங்கே வந்துச்சுன்னா /4 அப்படின்னு வரும். இந்த 4 இங்கே வந்துருச்சுன்னா /4. இந்த 4 இங்கே அப்படியே இருக்கட்டும். இப்போ அதை கேன்சல் பண்ணால் 1 4s are 4, 9 4s are 36. அப்போ 9 = 4a. இப்போ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் 4aக்கு பதிலாக 9 அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஆஃப் த கிராக்கர், ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஆஃப் த ராக்கெட் கிராக்கர் கிடச்சிரும். therefore the equation becomes x² equal to மைனஸ் ஃபார்முலா மைனஸு 4aக்கு பதிலாக மட்டும் 9 போட்டுருங்க, 9y. இதான் வந்து பாத் ஆஃப் த கிராக்கர், ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஆஃப் த கிராக்கர். இப்போ தான் நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் கான்செப்ட் போட்டோம். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டு ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இது வந்து ஒன்று வச்சுக்கிறோம். டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பாருங்கள், x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x -9. y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx. x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, that is equal to -9 அப்படி இருக்கட்டும். y வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுக்கு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dy/dx. இப்போது நமக்கு என்ன வரும்னா 2x / 9, இங்கே முன்னாடி மைனஸ் வரும், that is equal to dy/dx. இப்போது இந்த இடத்துல நம்ம இதனோட ஸ்லோப் பார்த்தோம்னா அதுலேருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஈஸியாக பார்த்துடலாம். ஸ்லோப் அப்படின்றது என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேஷனில் அட் விச் பாயிண்ட், இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்லோப் பார்த்துறோம். at -6, -4 slope m is equal to dy/dx at -6, -4 அப்படின்னு வரும். mன்ற ஸ்லோப் வந்து அப்போ m is equal to
என்ன செய்கிறோம்னா இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா -2 அப்படி இருக்கட்டும், /9 அப்படி இருக்கட்டும். எக்ஸுக்கு பதிலாக -6 அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக -6 அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நான் அதை கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிங்கன்னா 3 3 சார் 9, 2 3 சார் 6. இப்போ therefore m is equal to என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +4/3ன்னு கிடைக்கும், +4/3. இப்போ ஸ்லோப் m. ஸ்லோப் எம்மோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan θ. இப்போ tan θ = 4/3. ஸ்லோப் எம்மோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan θ = 4/3. அப்போ θ = tan inverse of 4/3 வரும். That is angle of projection. θ = tan inverse of 4/3 is an angle of projection. ஸ்லோப் பார்க்குறோம், ஸ்லோப்லேருந்து நம்ம ஆங்கிளுக்கு வந்துடுறோம். θ be the angle of projection. Theta be the angle of projection. So conclusion எப்படி எழுதணும்னா, therefore the angle of projection is the angle of projection is theta = tan inverse of 4/3. The angle of projection is theta is equal to tan inverse of 4/3. So இதோட இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 5.5, question number 1. A bridge has a parabolic arch that is 10 meter height in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arch 6 meter from the center on either side. ஓகே, இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு பேரபாலிக் பிரிட்ஜ் இருக்குது. அதனோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டர். அது எங்கே இருக்குன்னா அட் த சென்டர். இப்போ நமக்கு ஒரு அப்ராக்சிமேட் அந்த டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து கொஸ்டின் நம்பர் 1. இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக எப்படி இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து பேஸு, இது பிரிட்ஜு. இதோட மேக்ஸிமம் ஹைட் இப்படி வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல மேக்ஸிமம் ஹைட் இருக்குது. மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த சென்டர். சென்டரில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 மீட்டர் இருக்குது. இந்த பிரிட்ஜோட ஒய்டுன்றது இங்கேருந்து இங்கே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் இருக்குது. இட்ஸ் 30 மீட்டர். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஆர்ச் 6 மீட்டர் ஃப்ரம் த சென்டர் ஆன் எய்தர் சைடு. அதாவது இந்த சைடு இல்லாட்டி இந்த சைடு சென்டர்லேருந்து 6 மீட்டர் மூவ் பண்ணோன்னா, இங்கேருந்து ஒரு 6 மீட்டர் மூவ் பண்ணுறேன். அப்போ இங்கே 6 மீட்டர் இவ்வளோ தூரம் மூவ் ஆன பிறகு இங்கேருந்து இந்த ஆர்ச் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த பேரபோலிக் ஆர்ச் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்குறேன். தட் இஸ் அன்னோன். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய டிஸ்டன்ஸ் ஹைட்ஸ். இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஹைட்டு. இதுதான் அந்த சுச்சுவேஷன். இது ஷார்ட் டயக்ராம் கொடுத்துருங்க. இதை வந்து பிரிட்ஜோட அந்த பேரபோலிக் ஷேப்பு, இது பிரிட்ஜோட வைடு, இது வந்து ஹைட்டு அட் த சென்டர். இது வந்து 6 மீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகே, இதை நான் வந்து கிராஃப் ஃபார்மேட்டில் எடுக்கிறேன். கிராஃப் ஃபார்மேட்டில் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஒய் ஆக்சிஸ். இது எப்படி இருக்குன்னா ஓப்பன் டவுன்வர்டு கான்செப்டில் இருக்குது. வெர்டெக்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா 0 0ல் எடுத்துக்கிறேன். வெர்டெக்ஸ் வந்து 0 0ல். இப்போ பிரிட்ஜ் இப்படி ஆரம்பித்து இப்படி ஒரு மேக்ஸிமம் ஹைட் இங்கே போய் ரீச் ஆகி திருப்பி இந்த பக்கம் வந்துடுது. சிமெட்ரிக்காக அப்படி இருக்குது ஈக்குவல் டிஸ்டன்ஸில். இதான் பிரிட்ஜோட அந்த ஒய்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 13ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு 15 இருக்கும், இங்கிட்ட ஒரு 15 மீட்டர், இங்கே ஒரு 15 மீட்டர். டோட்டலாக வந்து 13 அப்படியே இருக்கும். டோட்டலாக வந்து 30 மீட்டர். 15 இருக்குது. 15 மீட்டர் 15 மீட்டர். இது டெக்ஸ் இருக்குது. இப்போ என்ன செய்கிறோம், இங்கேருந்து சென்டர், இதுதான் சென்டர். இது சென்டர் சீன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சென்டர்லேருந்து 6 மீட்டர். இதுதான் அந்த 6 மீட்டர் டிஸ்டன்ஸு. இது வந்து 6 மீட்டர். இந்த 6 மீட்டரில் இந்த பிரிட்ஜ் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் இதை நம்ம பார்க்கணும். இப்போ இதோட ஃபுல் லென்த் எடுத்துக்கிறேன். இந்த ஃபுல் லென்த் எப்படி எடுத்துக்கிறேன்னா இங்கேருந்து எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் இங்கேருந்து. இது எப்படி எடுத்துக்கிற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் கொடுத்துருவோம். இங்கே வந்து இது P, இது Q, இது R அப்படி எடுத்துக்கிறேன். ரைட்டு. இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கிறேன். ரைட்டு.
இப்போது ஏபின்றது பாட்டம். இப்போது ஏவோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தேர்ட் குவார்ட்டரில் இருக்குது, போத் நெகட்டிவாக இருக்குது, எக்ஸ் ஒய் ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும். அப்போ எக்ஸுன்றது இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15. அப்போ -15. ஒய் எவ்வளோனா மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டர். மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் மேக்ஸிமம் ஹைட்டு, இங்கே வந்து 10 மீட்டர் இருக்குது, இதான் ஒய் டிஸ்டன்ஸு. அப்போ இது -10 இருக்கும். பி இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் வந்துடும், எக்ஸ் வந்து +15, ஒய்க்கு மட்டும் -10 அப்படின்னு வரும், ஒய்க்கு மட்டும் -10. இந்த க்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் சரி, இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன், தட் இஸ் அன் ஒய். ஒய் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து ஒய் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதோட எக்ஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6 மீட்டர். அப்போ இதை எக்ஸ் வந்து +6, ஒய்க்கு மட்டும் என்ன போட்டுக்கிறேன்னா -ஒய் கூட போட்டுக்கிறேன். ஒய் டிஸ்டன்ஸில் சொன்னால் ஒய்ன்னு சொல்லணும், சார் டிஸ்டன்ஸில் எடுத்துக்கலாம், இல்லை கோஆர்டினேட்ஸில் சொல்கிறதா இருந்தால் நெகட்டிவ் சைட் இருக்கிறனால இட்ஸ் -ஒய் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை +ஒய் வச்சும் போடலாம். ரைட்டு, இதான் அந்த கான்செப்டை வந்து டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது பை த கிவன் டேட்டா the parabola is open downward. But the equation of the parabola is ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலா இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஓப்பன் டவுன்வேர்டுக்கு வந்து x2 வெர்டெக்ஸ் வந்து 0 0 இருக்கனால x2 = -4ay. இது வந்து ஜென்ரலான ஈக்குவேஷன். இப்போ இந்த 4a வேல்யூ அல்லது இந்த ஏவோட வேல்யூ நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பிரிட்ஜோட பர்டிகுலர் ஈக்குவேஷன் கிடச்சிரும். அப்படி எப்படி இந்த ஏவோட வேல்யூ எடுத்துக்கிறேன்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த நோன் வேல்யூஸ் எடுத்துக்கணும். நோன் வேல்யூஸ் இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் சரி தான். நான் ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ எடுத்துக்கிறேன். Let b of 15, -10 is a point on the parabola. Is a point on the parabola. இப்போ இது வந்து x வேல்யூ, இது வந்து y வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸுக்கு போட்டோம்னா 15² தட் இஸ் ஈக்குவல் டு -4 × a × y வந்து -10. இப்போ 15² நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 225 தட் இஸ் ஈக்குவல் டு +4a எடுத்துங்க, -, ப்ளஸ் ஆயிரும், +10 ஆயிரும், இட் பிகம் +10. இப்போ 10 இங்கே வச்சுன்னா 225/10 தட் இஸ் ஈக்குவல் டு 4a. இப்போ இந்த 4aக்கு பதிலாக அந்த வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணோம்னா இதோட பர்டிகுலர் ஈக்குவேஷன் கிடச்சிரும். Therefore, the equation of the parabola becomes என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x2 = அப்படி இருக்கட்டும், 4aக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா 225/10 × y அப்படின்னு போட்டுங்க. இது வந்து பர்டிகுலர் ஈக்குவேஷன். லெட் QR = y அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா q of 6, -y lies on the parabola. Lies on the parabola அப்படின்னு நம்ம சொல்கிறோம். therefore இது x வேல்யூ, இது வந்து y வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். x வேல்யூ அப்ளை பண்ணால் 6² = -225/10 × yக்கு பதில் என்ன பண்ணோம்னா -y போடுறீங்க. yக்கு பதிலாக -y அப்ளை பண்ணியாச்சு. அப்போ இது 36 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10/225 வந்துடும். தட் இஸ் -, +y அப்படின்னு வந்துடும், +y. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோம்னா 5 டேபிள் எடுத்துக்கங்க.
2 5s எடுத்துக்கங்க. 4 5s 25, 5s 25. ரைட்டு. இப்போ 3 டேபிள் எடுத்துக்கிறோம். 3 டேபிள் எடுத்தோன்னா 1 3s 2 3s 6. இது 1 3s 3, 5 3s 15. அகெயின் 3 டேபிள் எடுங்க. 3 டேபிள் எடுத்தோம்னா என்ன ஆகும்னா 3 டேபிள் எடுக்கிறோம்னா 4 3s 12, 5 3s 15, 5 3s 15. இப்போ நம்ம ரிமைனிங் வேல்யூ எடுத்துக்கலாம். 4 × 2 8, 8 divided by 5 that is equal to y அப்படின்னு எடுத்துக்கலாம். 8 divided by 5 that is equal to y எப்படி எடுத்துக்கலாம். அதர்வைஸ் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to இப்போ 8/5 நம்ம கேன்சல் பண்ணி போட்டோம்னா என்ன ஆகும்னா கேன்சல் பண்ணும்போது 1 5s 5, 8 5s 40. அப்போ y is equal to 1.8. y is equal to 1.8. y is equal to 1.8 கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சிருக்கு. பட் நம்ம எய்ம் வந்து பிக்யூவோட வேல்யூ. அப்போ பிக்யூ எப்படி கிடைக்கும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10, இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 இருக்குது. அப்போ 10லேருந்து இந்த ஒய் வேல்யூ இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஒய் வேல்யூ வந்து 1.8. அதை மைனஸ் பண்ணோம்னா இல் கட்ட ரிசல்ட். இப்போ என்ன சொன்னால் தேர்ஃபோர் என்ன எடுத்துக்கணும்னா y is equal to 8/5 இருக்குது. இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ண 1 5s 5, ரிமைனிங் 3 30. அப்போ 6 5s 30, 6. அப்போ y is equal to 1.6. y is equal to 1.6. இப்போ ஆக்சுவலாக ஒய்யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா y is QRோட வேல்யூ வந்து 1.6 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். QR equal to 1.6 மீட்டர். இப்போ QRக்கு அடுத்து நம்ம எய்ம் வந்து டு கெட் த PQ வேல்யூ. இப்போ PQ அப்படின்ற வேல்யூ எப்படி கிடைக்கும்னா PQ equal to ஹோல் லென்த்து PR minus QR. PR minus QR இதான் அந்த இது வந்து PR minus QR. அப்போது PQ equal to PRோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா P2R வந்து 10 மீட்டர் இருக்குது. QRோட வேல்யூ வந்து 1.6 இருக்குது. 1.6. அப்போ PQ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.4 மீட்டர். So height of the arch is 6 meter from the center is 8.4 meter. இதோட இந்த சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. According to Johannes Kepler, all planets in solar system revolves around sun in elliptical orbit with the sun at one of the foci. Some comets have elliptic orbit with the sun at one of the foci as well. E.g. Halley's comet that is visible one every 75 years with E is equal to 0.97 in elliptic orbit, that is figure number 5.51. Our satellite moon travels around the earth in elliptical orbit with earth at one of the foci. The satellites of other planets also revolve around their planets in elliptical orbit as well. Elliptic arches are often built for its beauty and stability. Steam boilers are believed to have the greatest strength when heat are made elliptical with major and minor axis in the ratio 2:1. So that is a steam boiler concept. Ratio 2:1. Major and minor axis in the ratio 2:1. In Bohr-Sommerfeld theory of atoms, electron orbit can be circular or elliptical. Gears are sometimes for particular needed made elliptical shapes. So gears, elliptical shapes. The shape of our mother earth is an oblate spheroid, that is the solid of revolution of the ellipse
about the minor axis bulged along the equatorial region and flat along their polar region. The property of ellipse: any ray of light or sound released from a focus of the ellipse on touching the ellipse gets reflected to reach the other focus. So once again, the property of ellipse: any ray of light or sound released from a focus of the ellipse on touching the ellipse gets reflected to reach the other focus. That is a concept. Which could be proved using the concept of incident ray and reflected ray in physics. Okay. An existing medical applications of the ellipsoidal reflector is a device called lithotripter that use the electromagnetic technology or ultrasound to generate a shock wave to pulverize the kidney stones. The wave originates at one focus of the cross-sectional ellipse and is reflected to kidney stone, which is positioned at the other focus. The recovery time follows that use of the technique is much shorter than the conventional surgery. Non-invasive and mortality rate is lower. ஸோ இப்போது இந்த எலிப்ஸில் நம்ம பார்க்கும்போது கியர் வீல் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஷேப் இருக்கும் அப்படின்றதுக்காக கியர் வீல்ஸு சிலது வந்து பண்ணுறாங்க. அடுத்து வந்து சோலார் சிஸ்டம் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டை பேஸ் பண்ணியிருக்கு. சேட்டலைட்ஸ் வந்து எப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் ஒவ்வொரு பிளானட்டையும் சுற்றி வந்துட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கலில் பார்க்கும்போது மெடிக்கல் ஐடியாவில் பார்க்கும்போது கிட்னி ஸ்டோன்ஸை வந்து கிட்னி ஸ்டோன்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரெக்கவரி டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. மற்ற சர்ஜரியை விட இது ரெக்கவரி டைம் ஷார்ட்டாக இருக்குன்றாங்க. இதெல்லாம் வந்து ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த எலிப்ஸ். ஸோ இந்த ஐடியாஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம சம்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.5 ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். Exercise number 5.5, question number 2. A tunnel through a mountain for a 4-lane highway is to have an elliptical opening. The road width of the highway, not the opening, is to be 16 meter, and the highest at the edge of the road must be sufficient for a truck 4 meter height. To clear the highest point of the opening is to be 5 meter approximately. How wide must opening be? ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டனல் இருக்குது. இந்த டனல் எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் த மவுண்டைன். டனல் என்ன மவுண்டைன், 4-lane ஹைவே இருக்குது. இட் இஸ் இன் எலிப்டிக்கல் ஓப்பனிங். இது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த இடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலிப்டிக்கல் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலிப்டிக்கல் ஓப்பனிங்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் வித் ஆஃப் த ஹைவே, width of the highway is to be 16 meter, and the highest edge of the roadway must be sufficient for the truck is 4 meter. அந்த ட்ரக் வந்து உள்ளே போயிட்டு வரணும், மவுண்டெயின்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா சஃபிஷியன்ட் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 4 மீட்டர் ஹைட் இருக்கணும். 4 மீட்டர் ஹைட் டு கிளியர் த ஹையஸ்ட் பாயிண்ட். to clear if the highest point
of the opening to be 5 meter approximately. ட்ரக்கு போகிறதுக்கு எவ்வளோ இருந்தால் 4 மீட்டர் இருந்தாலே போதும். பட் இங்கே நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 5 மீட்டர் இருக்குது. அப்போது ஹவு ஒய்டு மஸ்ட் பி ஓப்பனிங், ஹவு ஒய்டு மஸ்ட் த ஓப்பனிங் பி, அது கேட்டிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் டயக்ராம். இப்போ நம்ம அப்ராக்சிமேட் எடுக்கிறோம். இது ஆக்சுவலி கொஸ்டின் நம்பர் 2 இங்கே இருக்குது. ஸோ ஒரு அப்ராக்சிமேட் டயக்ராம் எடுக்கிறேன். இது வந்து ஒரு ரோட்வே, இதுதான் வந்து ரோட்வே எப்படி இருக்குது. இந்த ரோட்வேயோட ஹைட் என்ன, ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த எண்ட் வரைக்கும் 16 மீட்டர் இருக்குது. ரைட்டு. அடுத்து வந்து ஒரு மவுண்டெயின் இருக்குது. இட் இஸ் அ மவுண்டெயின். இந்த மவுண்டெயினில் வந்து ஒரு எலிப்டிக்கல் ஓப்பனிங் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு எலிப்டிக்கல் ஓப்பனிங் இருக்குது. மவுண்டெயினில் எலிப்டிக்கல் ஓப்பனிங். இது ஒரு மவுண்டெயின் அப்படியே ஃபுல்லாக, இது ஃபுல்லாக தான் இருக்குது. பட் இந்த இதில் ஒரு எலிப்டிக்கல், இது ஃபுல்லாக மவுண்டெயின் அப்படியே இருக்குது. இந்த எலிப்டிக்கல் ஓப்பனிங்கில் மேக்ஸிமம் ஹைட் இந்த இடத்துல இருக்குது. இந்த மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்குது. இட் இஸ் 5 மீட்டர். இப்போ நம்மகிட்ட ஒரு ட்ரக் வந்து இதை கிளியர் பண்ணணும். ஒரு ட்ரக் இப்படி கிளியர் பண்ணணும்னா அந்த ட்ரக்கோட மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா உங்கள்கிட்ட வந்து 4 மீட்டர் இருக்குது. இதான் ட்ரக். ஆக்சுவலி இந்த ட்ரக் ஃபார்மேட் இப்படி இருக்குது. இதான் அந்த ட்ரக் இருக்குது. இந்த ட்ரக்கு வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 மீட்டர் ஹைட்டு. 4 மீட்டர் ஹைட் இருக்குன்னா எவ்வளோ ஒயிட்டு, இது எவ்வளோ ஒயிட் இருக்கணும், இது எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நமக்கு இப்போது இம்பார்ட்டண்ட். இதான் டு ஃபைண்ட் ஹவு ஒயிட் மஸ்ட் பி ஓப்பனிங் பி, இது எவ்வளோ ஓப்பனாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ இதை நான் வந்து ஒரு டயக்ராமில் மார்க் பண்ணிக்கிற போகிறேன். XY ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கிற போகிறேன். XY ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கிறம்போது ஃபஸ்ட்டு வந்து இதை எப்படி எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அன் X ஆக்சிஸ். இங்கே இதை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அன் Y ஆக்சிஸ் எடுத்துட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மவுண்டெயின் அந்த எலிப்டிக்கல் ஓப்பனிங்கை மார்க் பண்ணுறேன். எலிப்டிக்கல் ஓப்பனிங் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதான் வந்து அந்த எலிப்டிக்கல் ஓப்பனிங் இப்படி எடுத்தாச்சு. சிமெட்ரிக்காக இருக்கிற மாதிரி, 2 சைடு ஈக்குவல் இருக்க மாதிரி இப்படி எடுத்துக்கங்க. டோட்டல் வந்து 16 நம்ம எப்படி எடுத்துக்கிற போகிறோம்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் 16 இருக்குது. இப்போ இந்த சைடு ஒரு 8 மீட்டரும் இந்த சைடு வந்து ஒரு 8 மீட்டர் எடுத்துக்கிறேன். இதில் இதான் மேக்ஸிமம் ஹைட். இது வந்து 5 மீட்டர்னு எடுத்துட்டாச்சு. இது வந்து 5 மீட்டர். ரைட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இந்த 4 மீட்டர் ஹைட் இருக்குது. இங்கே வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 மீட்டர். இங்கே வந்து 4 மீட்டர் இருக்குது. நான் இந்த டிஸ்டன்ஸ் மொதல் பார்த்துக்கிறேன். இட்ஸ் அன் X1. இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தானா இன்ட்டு 2 பண்ணிக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ஏன்னா அது சிமெட்ரிக் வருன்றனால. அப்போ இந்த போர்ஷன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற போர்ஷன் X1 எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா X டிஸ்டன்ஸ் வந்து X1, Y டிஸ்டன்ஸ் வந்து 4 இருக்கும். X1, 4. ரைட்டு. இப்போ இங்கே இந்த பாயிண்ட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் X டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இது வந்து இது A, இது வந்து A'. A எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா X டிஸ்டன்ஸ் 8, Y டிஸ்டன்ஸ் 0. 8 Y டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வந்து 8,0 இருக்கும். இங்கே அதே மாதிரி என்ன இருக்குன்னா இட் இஸ் அன் இங்கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்குன்னா -8,0 இருக்கும். -8,0. இங்கே நமக்கு ஆரிஜின் 0,0 இருக்கும். ஆரிஜின் வந்து 0,0. 8 யூனிட்டு. சரி, ரைட்டு. இதான் அந்த டயக்ராம். இது அந்த ட்ரக். இந்த ஒயிட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டு. இப்போ எப்படி கொஸ்டின் ஆன்சரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம். இப்போ சொல்யூஷன் வந்து ஸ்டார்ட் வித் ஃப்ரம் த கிவன் டேட்டா. From the given data, இப்போ நான் என்ன எடுத்துக்கிற போகிறேன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் A' அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம்னா எலிப்ஸில் மேஜர் ஆக்சஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ A' எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 8 + 8 வந்து 16 இருக்குது. பட் லென்த் ஆஃப் A' வந்து நமக்கு 2A நமக்கு தெரியும். 2A = 16. இப்போ A = 16/2. அப்போ தட் இஸ் 8.
அப்போ A is equal to 8 மீட்டர் இதை எடுத்துட்டாச்சு. ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு. அண்ட் பின்றது லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ். பி அப்படின்றது லென்த் ஆஃப் த மைனர் ஆக்சிஸ். நமக்கு பி டேரெக்டாகவே எடுத்துக்கலாம். மைனர் ஆக்சிஸ் எவ்வளோனா 5 யூனிட். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு எடுத்துட்டாச்சு. பி இஸ் ஈக்குவல் டு 5 அதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து இப்போ இங்கே என்ன சொன்னால் மேஜர் ஆக்சிஸ் அலாங் தி எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் ஈக்குவேஷன் ஆஃப் தி எலிப்ஸ் is equation of the ellipse is the center 0 0 இருக்கனால major axis along the x axis. அதனால equation of the ellipse எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x square by a square plus y square by b square equal to 1 அப்படின்னு இருக்கும். ரைட். இப்போ நான் என்ன செய்கிறேன், நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர்ன்றதுனா 8 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படின்றது 5 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை 8 8 64 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 25 ஈக்குவல் டு 1. இப்போ இது எலிப்ஸ் ஈக்குவேஷன் தான். பட் இது எதோட எலிப்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டெயினோட அந்த ஓப்பனிங் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச் ஓப்பனிங் அதோட ஈக்குவேஷன் பர்டிகுலராக கிடச்சிச்சு. இந்த ஆர்ச் ஓப்பனிங் மேலே தான் இந்த பாயிண்ட் பி இருக்குது. இந்த இது அன்னோன் பாயிண்ட்டு. அப்போ இந்த பீன்ற பாயிண்ட்டை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டு பி ஆஃப் x1, 4 lies on the ellipse. Lies on the ellipse. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது எக்ஸ் வேல்யூ, இது ஒய்க்கு வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து x1 ஸ்கொயர் டிவைடட் பை 64 ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் divided by 25 that is equal to 1. இப்போ என்ன சொன்னால் x1 ஸ்கொயர் divided by 64 ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் வந்து 16 divided by 25 that is equal to 1 இருக்குது. இப்போது x1 ஸ்கொயர் divided by 64 that is equal to 1 minus of 16 divided by 25 அப்படின்னு வரும். x1 ஸ்கொயர் divided by 64 equal to 25 minus 16 LCM எடுத்தோம்னா divided by 25 அப்படின்னு இருக்கும். அப்போ x1 ஸ்கொயர் டிவைடட் பை 64 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 9 டிவைடட் பை 25 அப்படின்னு கிடைக்கும். 25 மைனஸ் 16 வந்து 9 டிவைடட் பை 25. இப்போ x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 டிவைடட் பை 25 இன்ட்டு, ஏன்னா இங்கே இருக்க டிவைட் பை 64 அங்கே போச்சுன்னா மல்டிபிள் பை 64 வரும். 64 அப்போ x1 ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்க நான் லென்த்துன்றனால 9 இன்ட்டு 64 டிவைடட் பை 25 ஏன்னா மல்டிபிளில் தான் இருக்குது. அப்போ x1 ஈக்குவல் டு 9க்கு வந்து 3ன்னு எடுத்துங்க, 64க்கு 8ன்னு எடுத்துங்க, 25க்கு 5 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தோம்னா 9ஓட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 3, 64 8, 25க்கு வந்து 5ன்னு வரும். அப்போ x1 ஈக்குவல் டு 8 3 24, 24 டிவைடட் பை 5. இப்போ x1ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x1 ஈக்குவல் டு 5 4 25 4 ரிமைனிங் 40 8 4.8 மீட்டர் கிடைக்கும். x1 ஈக்குவல் டு 4.8 மீட்டர். இது பின்னா இது வந்து பி டேஷ். இந்த ரிக்வயர்டு ஒய்டு தான் பி அண்ட் பி டேஷ். இதுதான் நமக்கு தேவையான அந்த ரிக்வயர்டு ஒய்டு. இப்போ பி டேஷ் ஈக்குவல் டு எடுத்துக்கிற போகிறோம். பி டேஷ் ஈக்குவல் டு 2x1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4.8. அப்போது பி டேஷாக ரிக்வயர்டு ஒய்டு தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4.8ன்றது 9.6 மீட்டர். therefore conclusion எழுதுகிறோம். மீட்டர். ஸோ இதோட இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 5.5, question number 7. A rod of length 1.2 meter moves with its end always touching the coordinate axes. The locus of a point P on the rod, which is 0.3 meter from the end in contact with the x-axis, is an ellipse. Find the eccentricity. Right.
இப்போ என்ன எடுத்துருக்காங்கன்னா ஒரு ராடோட லென்த்து கொடுத்துருக்காங்க. ராடோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 மீட்டர். லென்த் ஆஃப் த ராட் வந்து 12 மீட்டர். ஆல்வேஸ் டச்சிங் வித் த கோஆர்டினேட் ஆக்சிஸஸ் இப்படி இருக்குது. த லோக்கஸ் ஆஃப் அ பாயிண்ட் பி, the locus of a point P on the rod which is 3 meter from 0.3 meter from the end of the contact with the x-axis and ellipse. Find the eccentricity. இது கான்செப்ட். இப்போ என்ன சொல்கிறேன், இந்த டயக்ராமு, இந்த சுச்சுவேஷனோட டயக்ராமாக எடுக்கிறேன். எப்படி எடுக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இது எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாச்சு, இதை வந்து ஒய் ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாச்சு. எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ். இப்போ இங்கே தான் இந்த ராட் இருக்குது. இந்த ராட் எப்படி இருக்குன்னா, ஆல்வேஸ் டச் வித் த கோஆர்டினேட் ஆக்சஸ். இந்த கோஆர்டினேட் ஆக்சஸை டச் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. திட்ஸ் அ ராடு. இந்த ராடு வந்து எப்போவுமே எப்படி இருக்குது, கோஆர்டினேட் ஆக்ஸை டச் பண்ண மாதிரி இருக்குது. இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர். என்னோடய ஃபுல் லென்த் வந்து 1.2 மீட்டர் இருக்குது. சரி, ரைட்டு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாயிண்ட் பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அ பாயிண்ட் பி. அந்த பி இங்கே வந்து எப்படி இட்ஸ் அ பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த காண்டாக்ட் வித் எக்ஸாக்சிஸ். எக்ஸாக்ஸோட காண்டாக்ட் பண்ணியிருக்க ஒரு எண்டில் இருந்துன்னா இருக்குது 0.3 மீட்டர் அங்கே அபோவில் இருக்குது. அப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸாக்சிஸ். அப்போ இங்கே 0.3 அப்படி இருக்குன்னா டோட்டலாக வந்து 1.2. இப்போ இங்கே ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் இதை வந்து என்ன சொல்கிறேன், எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 0.3 இருக்குன்னா இது வந்து ரிமைனிங் போர்ஷன் வந்து 0.9. ஏன்னா டோட்டலாக வந்து 1.2 மைனஸு 0.3 எடுத்தோன்னா 0.9 வந்துடும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 வந்துடும். ரைட்டு. இந்த பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு எண்டு வந்து கோஆர்டினேட் ஆக்ஸை டச் பண்ணியிருக்க மாதிரி இந்த ராட் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸ்லைடிங் எப்படி இது இப்படி மூவ் ஆகுது, இது டச் பண்ண மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்குது, இது இப்படி டச் பண்ணுற மாதிரி இப்படி இறங்கிட்டு இருக்குது. அப்படி மூவ் ஆகும்போது இந்த பாயிண்ட் பியோட ஒரு பாத்தை ஃபார்ம் பண்ணும். அந்த பாத்து தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இட் இஸ் அன் எலிப்ஸ். இந்த எலிப்ஸோட ஈக்குவேஷனும் அதனோட எக்ஸென்ட்ரிசிட்டியும் கேட்டிருக்காங்க. மெயினாக வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி தான் பார்க்கணும். அதோட ஈக்குவேஷன் பார்த்துட்டோம்னா அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸென்ட்ரிசிட்டி பார்த்துக்கலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறேன், அடிஷனலாக இதோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்ஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறீங்க த்ரூ பி. அடுத்து ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம், இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் த்ரூ பி. ரைட்டு. இது வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், இது வந்து ஒய் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட்டா. இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறீங்க, இது வந்து எம் வந்து எடுத்துக்கிறோம், இது வந்து என்ன எடுத்துக்கிறோம். ரைட்டு. இது வந்து ஆங்கிள் 90 டிகிரின்னு இருக்குது. அடுத்து இதை நம்ம இங்கே என்ன செய்கிறோம், தீட்டா அப்படின்னு மார்க் பண்ணுறோம். என்னோடய ஆங்கிளை வந்து தீட்டா, இங்கே இதனோட ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுக்கிறோம். இது வந்து ஆரிஜின் 0 இந்த இடத்துல மூவ் ஆகுது 0 எக்ஸ் ஒய் ஆக்ஸ் மீட் பண்ணுறது 0 இதான். இப்போ பார்க்கும்போது நம்மகிட்ட ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இந்த ராடை வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டேன்னா இது ஏ, இங்கே வந்து பின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அப்போது ஒன் ட்ரையாங்கிள் வந்து ஏஎன்பி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். அதே மாதிரி என்ன இருக்குன்னா பிஎம்பி அது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்திங்கன்னா சிமிலர். ஏன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது இது ரெண்டும் இது வந்து சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் என்னன்னா சிமிலாரிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறாங்களா, இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டு. இப்போ இந்த டயக்ராமில் நம்ம பார்த்த இந்த விஷயங்களை வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். சொல்யூஷனில் வந்து ஃப்ரம் த கிவன் டேட்டா, என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, length of the rod,
ஏபி ஈக்குவல் டு 1.2 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து கொடுத்துருக்க கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா ஏபி லென்த் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.3 மீட்டர் எடுத்துக்கிறோம். அப்போ 0.3 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா லென்த் ஆஃப் பிபி எவ்வளோ இருக்குன்னா 0.9 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 0.9 மீட்டர் ரைட்டு. ஏன்னா அந்த 1.2லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 0.9 இருக்கும் நமக்கு வந்து. ஸோ இது எப்படி நமக்கு கிடைக்குன்னா அது வேணால் போட்டுடலாம். ஃபுல் லென்த் வந்து ஆக்சுவலி டோட்டல் லென்த் வந்து ஏபி மைனஸு ஏபி இதுதான் ஆக்சுவலாக கண்டிஷன். ஆக்சுவலி ஏபின்றது எவ்வளோ இருக்குன்னா 1.2 இருக்குது, மைனஸு ஏபின்னா 0.3 இருக்குது. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 0.9. இதான் வந்து அந்த சிச்சுவேஷன். பிபியோட கண்டிஷன் வந்து இதான் ரைட்டு. இதை முடிச்சாச்சு. பிபி வந்து 0.9. நவ் triangle, first triangle ANP, triangle ANP and triangle PMB. ANP PMB. இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னா ஆர் சிமிலர். டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி வருது. இந்த ஆங்கிள் வந்து தீட்டா சேமாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்லி தேர்ட் ஆங்கிள் ஈக்குவல். அப்போது ஆங்கிள் சிமிலாரிட்டி படி வந்து இந்த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அப்படின்ற கான்செப்ட் வரும். ஸோ இதில் என்ன சொல்லலாம், டூ ட்ரையாங்கிள்ஸ் சிமிலர்னா கரஸ்பாண்டிங் செட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து இங்கே கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடியாஸ் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அந்த ப்ரொபோஷனல் கான்செப்ட் யூஸ் பண்ணுறத விட ட்ரிக்னாமெட்ரிக் ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்காக நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஏஎன்பி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ஏஎன்பின்ற ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த ஏஎன்பி ட்ரையாங்கிள். இங்கே ஏ இருக்குது, இங்கே வந்து என் இருக்குது, இங்கே வந்து பி இருக்குது, இங்கே வந்து தீட்டா இருக்குது. அப்போ இது வந்து ஆப்போசிட் சைடு, இது வந்து ஹைபார்டினியூஸ், இது வந்து அட்ஜசன்ட் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இதுலேருந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற வந்து சைன் தீட்டா எடுத்துக்கிறீங்க. sin theta equal to opposite side by hypotenuse. ஆக்சுவலி ஆப்போசிட் சைடு என்ன இருக்குன்னா ஒய்ன்னு இருக்குது, ஹைபார்டினியூஸ் என்ன இருக்குது அப்படின்னா 0.3. ஸோ ஒய் டிவைடட் பை 0.3, ஒய் டிவைடட் பை 0.3 ரைட்டு. இப்போ அனதர் ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் அனதர் ட்ரையாங்கிள் என்ன இருக்குன்னா பிஎம்பி அந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. பி இருக்குது, இங்கே வந்து எம் இருக்குது, இங்கே பி. அந்த ட்ரையாங்கிள் பிஎம்பி, இங்கே தீட்டா இருக்குது. ஸோ இது ஆப்போசிட்டு, இது வந்து ஹைபார்டனியஸ், இது அட்ஜசன்ட்டு. அட்ஜசன்ட்டில் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து 0.9 இருக்கும், 0.9. அப்போ இந்த இதை எடுத்துக்கிறீங்க, ஏன்னா இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, அது மட்டும் எடுத்துக்கிற போது எக்ஸுக்கு ரிலேட்டடாக வந்து காஸ் தீட்டா. அப்போ இன் ட்ரையாங்கிள் பிஎம்பி காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபார்டினியூஸ். அட்ஜசன்ட்றது எக்ஸு, ஹைபார்டினியூஸ் வந்து 0.3. இதில் ஆப்போசிட் 3னால சைன் தீட்டா கான்செப்ட் எடுத்துகிறோம். இந்த ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் 3னால காஸ் தீட்டான்ற கான்செப்ட் எடுத்தாச்சு ரைட்டு. அடுத்தது we know that என்ன சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சைன் என்ன இருக்குன்னா ஒய் டிவைடட் பை 0.3 இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு காஸ் என்ன இருக்குன்னா எக்ஸ் டிவைடட் பை 0.9 இந்த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ ஃபர்தர் ஸ்டெப் ஸ்கொயர் பண்ணோம்னா என்னன்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.09 அப்படின்னு கிடைக்கும். 0.3 ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ்ஸு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 0.81 தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஹையர் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.81 ஹையர் வேல்யூ. அதனால் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறேன்னா ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 0.81 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.09 தட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
ஸோ 0.81 ஹையர் வேல்யூ ஃபஸ்ட் வர மாதிரி, தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட் வர மாதிரி எடுத்தாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 0.81 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 0.09 ஈக்குவல் டு 1. இப்போ கம்பேர் வித் x square by a square plus y square by b square equal to 1 அப்படின்ற எலிப்ஸ் ஈக்குவேஷனோட இதை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது என்னன்னா, ஹியர் a square equal to 0.81 and b square equal to 0.09 அப்படின்னு கிடைக்குது. Next we need eccentricity. Eccentricity is equal to square root of 1 minus of b square divided by a square. That is equal to square root of 1 minus of b square அப்படின்றது 0.09 divided by a square அப்படின்றது 0.81. இப்போ e is equal to square root of 1 minus of multiply divide by 100 பண்ணுறேன். multiply divide by 100 பண்ணால் 9 divided by 81 அப்படின்னு மாறிடும். இந்த ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் வித் 100 அப்படி ரெண்டு சைடு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணோம்னா 9 டிவைட் பை 81 வந்துடும். ஸோ இதை இன்னும் ஃபர்தராக கேன்சல் பண்ணிங்கன்னா 1 9 சார் 9, 9 9 சார் 81 அப்படின்னு வந்துடும். அப்போது தட் இஸ் 1 மைனஸ் ஆஃப் 1/9 அப்படின்னு வரும். therefore e is equal to square root of 9 minus 1 divided by 9 அப்படின்னு வரும். that is e is equal to square root of 8 divided by 9 வந்துடும். 8 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2√2 எழுதலாம். 2√2 divided by 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 3. இப்போ 2√2 divided by 3. 2√2 divided by 3. Okay. So this is eccentricity. That is a meter. 2√2 divided by 3 meter. ஸோ இதோட இந்த 7th கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட் யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். 2 triangles are similar, corresponding sides are proportional. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் போடலாம் வேணா. Next concept is hyperbola. Some comets travel in hyperbolic path with the sun at one focus. Such comet passes by the sun only one time, unlike those in elliptical orbits, which reappears at intervals. We also see the hyperbola in architecture, such as a Mumbai airport terminal in the figure number 5.53, in cross section of a planetarium, on locating SIB in figure number 5.54, or a cooling tower for a steam or a nuclear. Okay, so these are all the real life situation for the hyperbola concept. Exercise number 5.5 question number 6 என்ன சொல்றேன்னா, இது வந்து hyperbola concept. Cross section of a nuclear cooling tower is in the shape of hyperbola with the equation x square by 30 square minus y square by 44 square equal to 1. The tower is 150 meter tall and the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. Find the diameter of top and base of the tower. ஸோ இது வந்து நியூக்ளியர் கூலிங் டவர், இதை ஒரு டயக்ராமாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டவர், நியூக்ளியர் கூலிங் டவர் கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 150 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஆக்சிஸ் எப்படின்னா இங்கே இந்த போர்ஷனில் ஒன்று, இங்கே ஒன்று இப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஸ்மால் போர்ஷன், கீழே வந்து ஹையர் போர்ஷன் இருக்குது. அதை அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர், இந்த டாப் ஆஃப் த டவரோட டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த சென்டர், இதான் சென்டர். இந்த சென்டர்லேருந்து டாப் ஆஃப் த டவருக்குள்ள டிஸ்டன்ஸ் the hyperbola is half of the distance from the base of the tower. இது base of the tower. இந்த base of the tower distanceலேருந்து half of the distance. இப்போ find the diameter of the top and base of the tower. இதோட diameterம் இதோட diameter என்னன்றதை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது question number 6.
ஸோ இதுக்கான ஒரு சிம்பிள் டயக்ராம் ஃபார்மேட் நம்ம முதல்ல பார்த்துக்குருவோம். இப்போது என்ன எடுத்துக்கிறோம்னா இங்கே வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்கே வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டவர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த டவர் வந்து இங்கே எப்படி இருக்குது, மேலே வந்து ஸ்மால் போர்ஷன், கீழே வந்து மேக்ஸிமம் போர்ஷன் இருக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி சிமெட்ரிக்காக இங்கே என்ன ரீஜன் இருக்கோ அதே அளவுக்கு ரீஜன் இங்கே இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த டவர், ரைட்டு. இப்போ இங்கே வந்து மேலே அந்த டாப் இந்த மாதிரி இருக்குது, இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த ஃபார்மேட்டு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான் வந்து ரேடியஸ். ஸோ டயமீட்டர்ன்றது ஃபுல் லென்த் வரும், இன்னொரு ஹாஃப் ஆஃப் த லென்த் வந்து ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரேடியஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே இதுதான் பேஸ் இல்லாட்டி பாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அனதர் ஒன் பேஸோட ரேடியஸ். இது வந்து என்ன எடுத்துக்கிறேன், x1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷன் வந்து x1, இது வந்து x2 அப்படின்னு எடுத்துக்கிற போகிறேன். இது x1, இது x2. இங்கே எப்படி எடுத்துக்க போகிறேன்னா இது வந்து இதோடலேருந்து ஹாஃப் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க. அதனால் நான் இதை y அப்படின்னு எடுத்தோம்னா இதை நான் 2yன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இதோட ஹாஃப் பண்ணி பாருங்கள், இது y கிடச்சிரும். இது y அப்படின்னா இது 2y. ஸோ என்னோட கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SR, இது வந்து கோஆர்டினேட்ஸ். எஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இது டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 150. அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஐடியா. டோட்டலாக வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் 150 இருக்குது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் 150 மீட்டர் அது கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒய் வந்து 50 இருந்தால் இது வந்து 100 இருக்கும். இப்போ டேரெக்டாக அப்படி நம்ம சொல்லிடலாம். இங்கே 100, இது 50, ரெண்டு ஆட் பண்ணால் 150 வரும். அதாவது வந்து இது 100, இது 50. அப்போது இது இந்த ஒய் டிஸ்டன்ஸ் வந்து 100 இருக்குது. இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கும்னா எக்ஸ் வந்து x1 அப்படின்னு வந்துடும். இந்த டிஸ்டன்ஸ் x1, ஒய் வந்து நமக்கு 15 கிடைக்கும். இது வந்து 50 போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே x2 வந்து x2ன்னு கிடச்சிரும். ஒய் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். 100 வந்து நெகட்டிவ் பொசிஷனில் இருக்குது. அப்போ -100 இது வந்துருச்சு, ரைட். இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து டயக்ராமில் நீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இனி இந்த சம்மை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரம் த கிவன் டேட்டா இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். சொல்யூஷன் வந்து ஃப்ரம் த கிவன் டேட்டா என்ன சொல்லிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா. ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா இஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² / 30² - y² டிவைடட் பை 44² = 1 இருக்குது. 44² = 1. இது ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலா கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறீங்க. சப்போஸ் நம்ம சென்டர் வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இது சப்போஸ் இதை ஏன்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுங்க, சி அது பிக்யூ போட்டுறோம். சரி, இதை பி இங்கே வந்து கியூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம அந்த கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா சிபியோட டிஸ்டன்ஸ் வந்து ஒய்ன்னு இருக்கும் அண்டு சிக்யூ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 2y அப்படின்னு இருக்கும். அப்போ ஹோல் டிஸ்டன்ஸ் பிக்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ = அப்போ y + 2y, y + 2yன்னு இருக்கும். y + 2y அப்படின்றது 3y. இதோட லென்த் எவ்வளோக்கு ஈக்குவல்னா 150க்கு ஈக்குவல். ஏன்னா ஹோல் லென்த் வந்து 150. அப்போ 3y = 150. அப்போ y = 150 / 3 அப்படின்னு இருக்கும்.
அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 5 3 சார் 15 50 அப்படின்னு கிடைக்கும். அப்போ y is equal to 50. ஸோ above portion 50, இங்கே வந்து 50 into 2 வந்து 100, below portion வந்து 100 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸோட கோஆர்டினேட் எடுக்கிறோம். எஸ் அண்ட் ஆர் அதோட கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிற போகிறீங்க. Let s of x1, 50 and r of x2, minus 100 are the points on the hyperbola at the top and base of the tower respectively. போட்டாச்சு. ரைட். இப்போ ஈக்குவேஷன் வரீங்க. ஈக்குவேஷனில் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Now s of x1, 50 lies on the hyperbola. நம்ம அந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது இது வந்து எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணி x1 ஸ்கொயர் பை 30 ஸ்கொயர் மைனஸு ஒய்க்கு வந்து 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவல் டு 1. இப்போ இது அந்த சைடு கொண்டு போயிருங்க. x1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆஃப் 50 ஸ்கொயர் டிவைடட் பை 44 ஸ்கொயர் எடுத்துட்டாச்சு. அப்போ x1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 50 ஸ்கொயர் வந்து 2500, 5 5 are 25, 2500. 44 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1936 வரும். 44ஓட ஸ்கொயர் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1936. அப்போ என்ன செய்கிறோம், x1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1936 ப்ளஸ்ஸு 2500 டிவைடட் பை 1936 இருக்குது. இப்போ x1 ஸ்கொயர் டிவைடட் பை 30 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4436 அப்படின்னு கிடைக்கும். 4436 டிவைடட் பை 1936ன்னு வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். x1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் இன்ட்டு 4436 டிவைடட் பை 1936 இருக்கும். x1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்னா 30 ஸ்கொயர் இன்ட்டு 4436 டிவைடட் பை 1936 அப்படின்னு இருக்குது. இப்போ x1 ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் வந்து 13 எடுத்துக்கலாம். இப்போ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஏன்னா எல்லாம் மல்டிபிளில் தான் இருக்குது, அதனால் 30 ஸ்கொயர் வந்து 13 எடுத்துக்கலாம். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஸ்கொயர் ஃபார்மேட். இதோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 44 ஸ்கொயர். அப்போ என்ன செய்யணும்னா தட் இஸ் டிவைடட் பை 44 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4436 இது மட்டும் தான். இதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஸோ இதுக்கு நம்ம எடுக்கும்போது 44 எடுத்துக்கிட்டோம். x1 ஈக்குவல் டு 30 டிவைடட் பை 44 இன்ட்டு இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டிங்கன்னா 66.6 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா இந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ எழுதிட்டா டேரெக்டாக வந்து 2 டேபிள் எடுக்கும்போது 2 2 சார் 2 2 சார் அடுக்கும்போது இங்கே என்ன வரும்னா 3 2 சார் 3 2 சார் 0.3ன்னு வரும். 2 2 சார் 4, இது 3 2 சார் 6, 3 2 சார் 6 இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஃபர்தராக இது வந்து நீங்கள் இதை வேணால் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா 1 2 சார் 1 2 சார் 1 2 சார் 5 2 சார் 10, 5 2 சார் 10. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி 11ல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்னா x1 ஈக்குவல் டு 45.41 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 45.41 மீட்டர். Therefore the diameter of the top is equal to 2x1 அப்படின்னு வரும். That is equal to 2 into 45.41. Therefore, the diameter of the top is equal to 2x1. That is equal to 2 into 45.41. After multiply that 2 into 45.41, you will get the result as
90.82 meter. Now இப்போ டாப் முடிச்சாச்சு, பேஸ் பார்க்கணும். now பேஸோட பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா r of பேஸ் பாயிண்ட் நம்ம என்ன எடுத்துக்கோம்னா r of x2, -100 lies on the parabola. அப்போ என்ன வரும்னா x2 square divided by 30 square minus 100 square minus 100 square divided by 44 square, that is equal to 1. and minus square பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆச்சுன்னா minus 100 square அப்படின்னு எடுத்து மைனஸ் வந்து ப்ளஸ் 100 square ஆயிரும். அப்போ என்ன வரும்னா x2 square divided by 30 square minus of so that is equal to 1 plus of 100 square divided by 44 square. 100 square divided by 44 square. அப்போ x2 square divided by 30 square equal to 1 plus 100 square வந்து 10,000 divided by 44 வந்து 1936. அப்போ that is equal to 1936 plus 10,000 divided by 1936 எடுக்கிறேன். இங்கே வந்து x2 square divided by 30 square இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா x2 square divided by 30 square that is equal to இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 11,936 divided by 1936 வரும். அப்போ x2 square equal to 30 square into 11,936 divided by 1936 அப்படின்னு வந்துடும். that is என்ன எடுத்துக்கிறோம் x2 equal to square root of 30 square into 11936 divided by 1936. அப்போ x2 equal to square root of 30 square பண்ணிங்கன்னா 30 மட்டும் வரும். 30 into இதுக்கு வந்து square root of 11936. இப்போ இதுக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்தோம்னா என்னன்னா 44 அப்படின்னு வந்துடும். that is equal to 44. x2 equal to 30 divided by 44 into இதனோட பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூ எடுத்தோம்னா என்ன வரும்னா 109.25 அப்படின்னு வரும். அப்போ இதை நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ணும்போது இதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 2 டேபிளில் டிவைட் பண்ணி கூட போடலாம். டிவைட் பண்ணி போடும்போது நமக்கு என்ன வரும்னா x2 equal to 74.25 அப்படின்னு வரும். எல்லாம் கேன்சல் பண்ணி போட்டிங்கன்னா வேணால் இதை கூட ஒரு சிம்பிள் கேன்சலேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 22 2 டேபிள் போட்டிங்கன்னா இது 15 வரும். 22 இது வந்து 2 2 4 2 2 4 15. அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 74.45 மீட்டர் அப்படின்னு வரும். base equal to 2x2 that is equal to 2 into 74.45 that is equal to 148.90 meter. ஸோ இதோட சம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது ஹைபர்போலால ஒரு இம்பார்ட்டண்டான ஐடியா, நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.5 கொஸ்டின் நம்பர் 10. Points A and B are 10 km apart and it is determined from the sound of an explosion heard at those points at a different time that the location of the explosion is 6 km closer to A than B. Show that the location of the explosion is restricted to a particular curve and find the equation. Okay, the location of the explosion is restricted to a particular curve. The explosion oda location வந்து என்ன செய்றோம், we are going to locate it as a
பர்டிகுலர் கர்வ் ஒரு கர்வாக ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். அப்போ அந்த பர்டிகுலர் கர்வ் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதோட ஈக்குவேஷனான்னு கேட்டிருக்காங்க. அதோட ஈக்குவேஷன் இப்போ ஏ அண்ட் பின்றது 2 பாயிண்ட் ரெண்டுமே எவ்வளோ டிஃப்ரென்ஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் ஏ அண்ட் பி இட்ஸ் 10 கிலோமீட்டர் அப்பார்ட். ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் வந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. It is determined from a sound of an explosion heard at those points. Different times at the location of the explosion is 6 kilometer. Okay, இதோட டிஃப்ரென்ஸ் அந்த சவுண்டு கேட்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ளோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் closer to A than B. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு சிம்பிள் டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இது கொஸ்டின் நம்பர் 10. இப்போ நான் என்ன செய்கிறேன், ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் அன் எக்ஸ் ஆக்சிஸ் ட்ரா பண்ணியாச்சு. திஸ் அன் ஒய் ஆக்சிஸ் பண்ணிட்டாச்சு. ஓகே, இப்போ 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டு. ஏ அப்படின்றது ஒரு பொசிஷன், பின்றது இன்னொரு பொசிஷன், 2 பொசிஷன். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா 10 கிலோமீட்டர் அப்பார்ட். 10 கிலோமீட்டர் அப்பார்ட்டில் இருக்குது. ஒரு சவுண்ட் எக்ஸ்ப்ளோஷன், இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் ஒரு சவுண்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்கேருந்து இதை ஹியர் த சவுண்டு, இங்கேருந்து இப்படி கேட்குறாங்க. ஸோ ஒன்று க்ளோஸாக இருக்குது, ஒன்று வந்து டிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, பி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை வந்து 0,0ன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த 2 எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 0,0 ஆரிஜின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2க்கு 5 இருக்கனால இது சிமெட்ரிக்கலாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா இங்கிட்டு ஒரு 5 யூனிட், இங்கே ஒரு 5 யூனிட் இருக்கும். அப்போ 5ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா இட் இஸ் +5,0 அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது -5,0 அப்படின்னு இருக்கும். ரைட்டு, இது ஒரு ஐடியா. சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்குது, சென்டர் வந்து ஆரிஜின். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்ப்ளோஷனோட டிஃப்ரென்ஸ் வந்து 6 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃப்ரென்ஸ் அப்படின்றனா டிஃப்ரென்ஸ் ஆஃப் தட் டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸு, பிபி அண்ட் பிஏ. இந்த 2 டிஸ்டன்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் 6 கிலோமீட்டர். அந்த கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த டயக்ராம் வந்து பார்க்குறேன். டேக் த சென்டர் அட் த ஆரிஜின். டேக் த center at the origin. Okay. Take the center as the origin. Take the center as the origin and the midpoint of AB and the midpoint of AB. Take the center as the origin and the midpoint of AB. சென்டரை வந்து ஆரிஜினாகவும் எடுத்துக்கிறோம், அதே டைமில் ஏபியோட மிட் பாயிண்ட்டாகவும் எடுத்துக்கிறோம். சென்டர் வந்து 2 கான்செப்ட் எடுத்துக்கிறோம். சென்டர் இஸ் த ஆரிஜின் அண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. ஸோ கண்டிஷன் படி பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. வாட் த டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏபி டிஃப்ரென்ஸு, பிபி இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் இருக்குது. 6 கிலோமீட்டர். அப்போ இது ஏற்கனவே தெரியும். இந்த டிஃப்ரென்ஸ்ன்ற கான்செப்ட் வந்தாலும் இது ஹைபர்போலா கர்வில் இந்த டிஃப்ரென்ஸ் கான்செப்ட்டுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a, அதாவது தட் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸோட லென்த் வந்து 2a = 6. அப்போ a = 6/2. அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ a = 3 ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஹைபர்போலா பார்க்கணும்னா we need a² and b² வரணும். அதில் ஏவோட வேல்யூ தெரிஞ்சு அப்போ a² = 9 எடுத்துக்கலாம். we need only the b² வேல்யூ. ஸோ b² எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து clearly a and b are foci and இப்போ நான் என்ன பார்க்குறேன், a and b foci அப்படின்றது இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து ஆக்சுவலாக ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், இதில் வந்து பார்க்கும்போது எஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். எஸ்ன்றது ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா C,
ஜீரோன்னு இருக்கும், இது வந்து மைனஸ் சி கமா ஜீரோன்னு இருக்கும். அப்போ நம்ம இந்த போர்ஷன் வந்து சி கமா ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். அப்போ சி கமா ஜீரோ அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கமா ஜீரோன்னு இருக்குது. அப்போ சி ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கலாம். அதாவது சிபியோட டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸு, இந்த சென்டர் வந்து வேணால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் இதை வந்து ஓன் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த சி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரினா அது ஓ இஸ் த ஆரிஜின். அப்போ என்ன செய்கிறோம், இந்த சி தான் இங்கே ஃபோர்ஸையோட டிஸ்டன்ஸ் வந்து சி. அண்டு என்ன எடுத்துக்கிறோம்னா ஓபி அப்படின்றது வி டேக் இஸ் சி. ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு இல்லைன்னா இந்த எடுத்துக்கலாம் பி ஆஃப் 5,0 that is equal to b of c, 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். b of 5,0 is equal to b of c, 0 that is small c is equal to 5 எடுத்துக்கலாம். small c equal to 5. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குது. we know that இதில் வந்து b square equal to c square minus a square அப்படின்றது ஃபார்முலா. we know that b square ஹைப்பர்போலாவில் எப்படி இருக்கும், பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், அது ஃபார்முலா. பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் அப்படின்றது 5 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படின்றது 3 ஸ்கொயர். பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9, that is b square equal to 16. So b square equal to c square minus a square, b square equal to 5 square minus 3 square, b square equal to 25 minus 9, that is b square equal to 16. இது நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கு, b ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சாச்சு. அப்போ ஏவோட வேல்யூ கிடச்சிச்சு, அதுலேருந்து ஏ ஸ்கொயர் எடுத்துக்கலாம், பி ஸ்கொயரோட வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். By the property, the locus is a hyperbola with the center at the origin அப்படின்னு எடுத்துட்டாச்சு. Therefore, the equation is x square by a square minus y square by b square that is equal to 1. என்ன செய்யறோம், that is will go to write x square by a square, ஏன்றது 3 square, அப்போ 3 square வந்து 9 minus y square by b square வந்து 16 that is equal to 1. x square by 9 minus y square by 16 that is equal to 1. இது required equation. இதான் நமக்கு தேவையான இந்த equation. The required equation இதோட complete ஆயிடுச்சு.